निमन्त्रराजसहितं वन्दे गुरुमण्डलम्। ॐ नमो प्रणवर्ताय शुद्धज्ञानानन्दमूर्तये निर्मलाय प्रशान्ताय श्रीदक्षिणामूर्तये नमः। दक्षिणामूर्तये समारम्भम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्परम्। ध्यानमूलं गुरुर्मूर्ति पूजामूलं गुरुपदम् मन्त्रमूलर्वाक्यम् मोक्षमूलं गुरुकृपये। मन्दस्मितमुखाम्बोजम् महनीयगुणार्णवम् मधुराभाषिणं शान्तं सर्वभूतदयापरम् भक्तवात्सल्यजलधिं परमानन्दविग्रहं ज्ञानानन्दं प्रपन्नोऽस्मि निर्मलज्ञानसिद्धये सद्गुरुचरणारविन्द की। எல்லா குருமூர்த்தியின் திருவருட்கருணையால் நம் எல்லோரும் ஒன்று கூடி சத் சங்கத்தை ஆரம்பிப்போம். குருதேவா, உள்ளே உங்கள் தேவி என்னை ஏக்கி பேச வைக்கட்டும். ஓம் சக்தி. எல்லாருக்கும் ஆத்ம நமஸ்காரம், வணக்கம், மாலை வணக்கம். அடுத்த வாரம் சிவராத்திரியின் சாதனை, சிவராத்திரி கண்விழிப்பு சாதனை பூஜைகள் தொடர்ந்து வரும். அதுக்கு கொஞ்சம் அதை பத்தி கொஞ்சம் பேசிட்டு, ஏன்னா அடுத்த வாரம் பேச முடியுமா இல்லையான்னு தெரியாது, அதை பத்தி கொஞ்சம் பேசிட்டு அப்புறம் இன்னையோட டாபிக். சிவராத்திரி ட்ரெடிஷ்னலா இங்க பாரம்பரியமா சிவராத்திரி பூஜாஸ் ஆர் டன் ஆன் 4 phases. 4 கால பூஜைன்னு சொல்லுவாங்க. முக்கியமா தமிழ்நாட்டிலேயே தென்னாட்டிலேயே நடக்கும். வடநாட்டுல அப்படி இல்லை, வடநாட்டுல வேற மாதிரி நடத்திட்டு வருவாங்க. சிவராத்திரி கண் முழிச்சு இந்த மாதிரி 4 கால பூஜை பண்றது முக்கியமா தென்னாட்டு ட்ரெடிஷன் தான். கர்நாடகால இருக்கும், சில சங்கர பீடத்துல நடத்திட்டு வருவா. அது முக்கியமா ஸ்ருங்கரியிலும் சரி, காசி காஞ்சிபுரத்திலும் சரி. மற்ற இடத்துல 4 கால பூஜைலாம் நடத்துறது இல்லை. அவங்க தியானம் பண்ணுவாங்க, தவம் பண்ணுவாங்க, சிவ தரிசனம் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இந்த பழக்கம் விதவிதமா போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அங்கங்க உள்ள பாரம்பரியமான உள்ள ட்ரெடிஷன் அப்படி உள்ளது. The tradition vary from north to south for Sivaratri. In some places in the south they do 4 types of pujas, which is done every 2 hours, 2.5 hours. We call it one parihara. Every parihara, which accounts to about 2.5 to 3 hours, one puja is done. So 4 pariharas, 4 pujas are done for Lord Shiva during the night. It starts one night before and it ends the next day morning. And how these 4 pujas are done, why these pujas are done, many reasons for this. I'll give you one reason from the yogic perspective. If we stay awake during Sivaratri, நம்ம என்ன ஒரு அனுபவம் பெறுவோம். We go through a particular experience due to the phase of the moon, which is Triyodasi. This particular Triyodasi, Masi Masam Triyodasi, the month Masi, Hindu month of Masi in Triyodasi. Triyodasi is the phase of the moon, the 13th phase of the moon. That's what Triyodasi means. 13, number 13 is Triyodasi. What happens is the moon is almost coming to a dark phase. It's a தேப்பரன்னு சொல்லு. தேப்பரையில அது ஒரு சின்ன லைன் தான் இருக்கும், which you find at the
Jada of Lord Shiva. That represents the Shiva energy. What is this Shiva energy? Why is this moon phase very important for Shiva? This is when Shiva and Shakti are coming together. The moon and the sun, when they come together, it becomes Amavasya. So as they are coming together, the Shivaratri. In the northern traditionல சிவராத்திரி அன்னைக்கு நிறைய கல்யாணம் நடந்துட்டு இருக்கும். சிவசக்தி ஐதீகமா வச்சு, சிவசக்தி ஐக்கியத்தை ஐதீகமா வச்சு நிறைய கல்யாணம் இந்த சிவராத்திரி அன்னைக்கு நடக்கும். காசியில போனீங்கன்னா எல்லா கல்யாணமும் அந்த சிவராத்திரி அன்னைக்கு தான் நடக்கும். ஊர்வலம் போவாங்க, கூத்தாடுவாங்க, டான்ஸ் பண்ணுவாங்க, பாடுவாங்க, இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கும். காசியில வந்தீங்கன்னா பூஜை காரியமும் ஓடும். இப்ப தென்னாட்டு மடாதிபதிகள் 4 கால பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த வடநாட்டு மடாதிபதிகள் இந்த மாதிரி திருக்கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாங்க. ரெண்டும் ஓடிட்டு இருக்கும் ஒரே சமயத்துல. சரிங்களா? சோ ஒரு விதமா இல்லாம பலவிதமா ஏன் இருக்குதுன்னா, பலவிதமான மனித தோற்றங்கள் இருக்குது, பலவிதமான சிவபக்தர்கள் இருக்கிறாங்க. சிவனுக்கு ஒரே காரியம் ஒரே மாதிரி செய்யணும். அவர் போலேநாத். போலேநாத்னா சும்மா போலே, no problem. He is one of the best deities to worship. Supreme Shiva, powerful, very open, no problem. सबसे चलते हैं. சோ அதனால இந்த ராத்திரி பலவிதமான சாதனை இருக்கிறது. யோக சாஸ்திர பிரகாரம் இந்த 4 கால பூஜாக்கு 4 அவஸ்தைகளை தாண்டி போறது. ஜாகிரத், சொப்பனம், சுசுப்தி, துரியம். 8 மணிக்கு between 7 and 8 they will start the first puja. Some places just after sunset they will start. The first puja about 7 o'clock. Second puja about 9, 10 it will start. And then midnight Guru puja. Or midnight is the most important puja for Lord Shiva, between 11:30 and 12:30. Sambakal. This is the most favorite time of Lord Shiva. Uchikalam. So this is when you go into deep state. இப்ப கண்முழிச்சிங்கன்னா அது ஒரு டீப் ஸ்டேட்டுக்கு போக ஆரம்பிக்கும். Between 11:30 and 12:30 midnight. அந்த மிட்நைட்ல ஒரு டீப் ஸ்டேட்டுக்கு போக ஆரம்பிக்கும். அந்த நட்சத்திரம், அந்த திதி, இந்த மாசம், இந்த காஸ்மிக் அலைன்மென்ட் வரும். அந்த யோகிக்கு இந்த ஜாகிரத், சொப்பனம், சுஷுப்திக்கு போய் நேரா துரியத்துக்கு போயிடும். ரொம்ப விசேஷமான காலம் இது. கண் முழிச்சு தவம் பண்ணி சிவநாமத்தை ஜபம் பண்ணிட்டு அந்த சிவ தர்ஷன் பண்ணிட்டு தவம் பண்ணினா கண் முழிச்சு ஆகாரம் இல்லாம விரதத்துல கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கலாம், கொஞ்சம் பழம் சாப்பிட்டுக்கலாம். சில பேருக்கு அப்படி முடியாதனால கொஞ்சம் பழம் சாப்பிட்டுக்கலாம். ஆனா இது கண்டிஷன் இல்லை. சில பேர் எல்லாம் விரதம் வைக்காம அப்படியே கூத்தாடிட்டு இருப்பாங்க, சிவனோட பஜனை பண்ணிட்டு இருப்பாங்க, தேவாரம் படிச்சுட்டு இருப்பாங்க ஹோல் நைட். அப்படி சரியா? ஒரு குறிப்பிட்ட இதுன்ட்டு இல்ல, உங்க இஷ்டம். சிவனை நீங்க எப்படி ஆராதனை பண்றீங்களோ அந்த அளவுக்கு அவரு அனுகிரகிப்பார். சிவயோகிகள் இதுதான் பண்ணுவாங்க, தவம் பண்ணுவாங்க, ஜபம் பண்ணுவாங்க, வில்வம் போட்டு அர்ச்சனை பண்ணுவாங்க. சில ஆல் நைட் பரிகிரமம் பண்ணுவாங்க. காசியை சுத்தி இருக்கக்கூடிய காசியில இருக்கிற எல்லா சிவஸ்தலங்களையும் போய் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே காசியை சுத்தி ஒரு பரிகிராமம். அது 50 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருக்கிற ஒரு பரிகிராமம். கால்நடையா நடந்து எல்லா பக்தர் கோடி மக்களும் இந்த பரிகிராமம் பண்ணி காசியை சுத்தி வருவாங்க. கடைசியா காலை பிஃபோர் சன்ரைஸ், இந்த சந்தியா காலத்துல காசி விஸ்வநாதரை போய் பண்ணிட்டு கங்கையில குளிச்சுட்டு கங்கையில ஸ்நானம் பண்ணிட்டு சாதனை ஆரம்பிச்சு கடைசியில கங்கையில திருப்பி ஸ்நானம் பண்ணிட்டு சிவ தரிசனம் பண்ணி அங்க உள்ள அர்ச்சனை பண்ண இந்த
அபிஷேகம் பண்ண விபூதியெல்லாம் எடுத்து உடல்ல பூசிட்டு கொஞ்ச நேரம் அந்த சூரியனை குறித்து தியானம் பண்ணுவாங்க. சிவராத்திரியோட மகிமை காசில நடக்கக்கூடிய விஷயம். சரியா? முடிஞ்சா பண்ணி பாருங்க. சிவராத்திரிக்கு முன்பு ஒரு 1 வீக் ஆகுது விரதம் இருந்து ஒரு ஆகாரம் மேபி லைட் மீல்ஸ் இருந்து கொஞ்சம் தியானம் பண்ணி கொஞ்சம் ஜபம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா யூ ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் தி சிவராத்திரி. வாட் ஹேப்பன்ஸ் இன் சிவராத்திரி? அவர் எப்படி அனுகிரகம் பண்ணுவார்? யூ வில் பி ஏபிள் டு எக்ஸ்பீரியன்ஸ் சிவா. இந்த சிவா ஸ்டேட்டை உங்களால அனுபவ உணர முடியும். உணர வைக்கக்கூடிய ஒரு நிலை இது. Don't miss this chance, especially if you sit upright and allow this energy to enter. முது தண்ட நேர்வடி அழிச்சு சிவனை குறித்து தவம் பண்ணி அமைதியான ஒரு நிலையில சிவநாமத்தை சொல்லிட்டு கண்மூடி தூங்கியும் தூங்காத நிலைக்கு கொண்டு போயிடுவார் சிவன். எல்லாருக்கும் இந்த அனுகிரகம் உண்டு, ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு, இந்த வாய்ப்பு உண்டு. கடந்த சிவராத்திரிலாம் விடுங்க, இப்ப வரப்போற சிவராத்திரிக்கு முயற்சி எடுத்து செஞ்சு பாருங்க. ட்ரை டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் அட்லீஸ்ட் 1 வீக் பிஃபோர். டூ சம் ஆசனாஸ். அதை பத்தி தான் இப்ப பேச போறோம். ஆசனா எதுக்கு முக்கியம்? பிரணயாமம் எதுக்கு முக்கியம்? தவம் தியானம் எதுக்கு முக்கியம்? மந்திர ஜபம் எதுக்கு முக்கியம்? பஞ்ச கோஷங்களை வைத்துக்கொண்டு பஞ்சாங்க சாதனைன்னு சொல்றது. சிவசாதனை எல்லாம் பஞ்சம் 5 வரும். சரிங்களா? அதுக்கு நிறைய ஆழமான அர்த்தம் உண்டு, ஒன்னொன்னா எடுத்து கொடுக்குறோம். சரிங்களா? ஓகே, so we will do that today. பஞ்ச கோஷம் and self healing. இதை ஏன் கொண்டு வந்தோம்னா இந்த டாபிக்க, கடந்த ஒரு 4 சத்சங்கத்துல பிரத்யாகாரத்தை பத்தி பேசிட்டு வந்தோம். பிரத்யாகாரத்தோட முக்கியம் என்ன? வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிரத்யாகாரா? அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? அது எதுக்கு பாய்க்கிறது? பயன்படுத்தி எப்படி உள்புறமா how do you start your inner journey from the physical body through karma pratyahara, and then go to prana pratyahara, pratyahara, like this, and slowly you come to the ஆத்ம ஞானத்தை பெறுவதற்கு இந்த இன்ன குரு, உள்ளக்கூடிய குருவை தெரிஞ்சுக்க உணரும்படியாக இந்த சாதனையை செய்யும்போது அதோட உணரக்கூடிய ஒரு நிலை வந்துடும். பிராக்டிஸ் பண்ணா அதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா அதை உள்வாங்கி நம்ம உள்ள அதை உறுதிப்படுத்தணும். உடனே செய்யணும்ட்டு அவசியம் இல்லை, படிப்படியா செஞ்சுட்டு வாங்க. நீங்க செய்யாதனா ஏசிடுவாரு பேசிடுவாரு அப்படிலாம் நினைக்க கூடாது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஏன் எடுத்து கொடுக்குறோம்னா, ஒரு சாதனையை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அனுபவ ரீதியில தான் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா நம்மளோட தர்மம் அப்பேற்பட்ட தர்மம். ஒரு புறம் நம்பிக்கையா இருந்தாலும் இன்னொரு பக்கம் அனுபவ ரீதியில இறைவனை அடையக்கூடிய ஒரு நிலையை எடுத்து கொடுக்கும் இந்த தர்மம். எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜ், direct experience, from the unknown to the known, from avidya to atma ஞானம். இப்ப எங்க இருக்குன்னா அவித்யில இருக்கிறோம். ஆணவ மதத்துல மாட்டிட்டு கர்ம மதத்துல மாட்டிட்டு இருக்கும். சோ இந்த மதத்துல மாட்டிட்டு இருக்கிறனால ஆன்மா விசாரம் பண்ணித்தான் அதை ஆன்மா எங்க இருக்கு, எப்படி இருக்கோ, எந்த தோற்றத்துல இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு அதை உணர்றது. ஜென்ம சாபல்யம், சாகாத வரம் கேட்டா இறைவன் என்ன சொல்றாரு? சாகாத வரமா? உனக்கு எதுக்குடா சாகாத வரம்? நீ தான் சாகாம இருக்கிறியே. அதை உணர முயற்சி எடுத்தாலே போதும். நீ உனக்கு வரம் தேவையில்லை. நீ எப்ப செத்த? உனக்கு சாக இருக்கிறது. அதை உணரு முத. ஏனென்றால் நாம் இந்த உடல் என்று எண்ணி ஏமாந்து கிடக்கிறனால இந்த சாகாத வரத்தை கேட்டுட்டு இருக்கோம். உடலுக்கு தான் சாவு, ஆத்மாவுக்கு சாவு இல்லையே.
நீ ஆத்மஸ்வரூபமாச்சு. உனக்கு எங்க மரணம் இருக்கிறது? இத உணர்றதுக்கு தான் இந்த சாதனையை செய்யறது. You know, some people go and request God, I want Sakadavaram. I want a deathless state. You are already in a deathless state. You only have to realize because of your ariyamai, because of your ignorance, you think you are the body, you think you are the mind, you think you are the emotions, and you identify with it. Because you identify with your emotions, because you identify with your mind, because you identify with your body, you think you will die one day. You won't die. Your body will die. You won't die. Today, our topic is related to this subject only. Death of the body, death of the mind, death of the intellect. What remains? You remain. So, question should be, who am I then? What am I? நான் யார்? நான் சாகாத நிலையில இப்பயே இருக்கிறேன்னா நான் யார்? Who am I? இத தெரிஞ்சுக்கிற விஷயத்துக்கு பேர் பஞ்ச கோஷ விவேகம். இந்த பஞ்ச கோஷ விவேகத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, the Pancha Kosha Viveka, the discrimination of the 5 layers in the body. 5 bodies, 5 layers we have. We have 3 bodies and 5 layers. What are the 3 bodies? Physical body, Stula Sariram, astral body, Sukshma Sariram, and இது ரெண்டுக்கும் காரணமா ஒன்னு இருக்கணும். காரண சரீரம், causal body. These are the 3 bodies that exist within us. With these 3 bodies, there are 5 layers. இது லேயர்ன்ட்டு ஏன் சொல்றாங்கன்னா, அது ஒன்னு ஒன்னா உள்ளுக்கு கொண்டு போகணும். லேயர்ஸ்னு சொன்னா, கோஷம்ட்டு சொல்லும்போது உரைகள், பஞ்ச உரை, ஒரு உரையா கழட்டி விட்டுட்டு போனாதான் ஆத்மா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆத்மா அனாத்மான்ட்டு ஒண்ணு இருக்கு. அனாத்மானா ஆத்மாவை சேர்ந்தது இல்ல. ஆத்மா மாதிரி ஒரு நடிப்பு. ஆத்மா மாதிரி இது நடிச்சிட்டு இருக்கு. It is pretending because of reflection from the Atma Jothi. Light from the Atma reflects on it. அது மேல பட்டனால இதுவும் ஆத்மா மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கு. நாடகம், ஒரு நாடகத்துல நடிச்சிருக்கு. மை நேம் இஸ் ஹரிஹரன், ஐ ஆம் சோ அண்ட் சோ. இப்ப எப்படி வருதுன்னா, ஆத்மா ஜோதி அது மேல பட்டனார். அந்த ஆத்மா உள்ள இருக்கக்கூடிய ஒளி அது மேல ரிஃப்ளெக்ட் ஆனனால அந்த ஆத்மா நடிச்சுக்கிட்டு இருக்கிறது. இந்த விஷயத்துக்கு பேர் தான் அனாத்மா. ஆத்மா வேறு அனாத்மா வேறு என்று விவேகத்தை புரிஞ்சுக்கிற விஷயத்துக்கு பேர் தான் இந்த சாதனை. ஆத்மானாத்மா விவேகம் அல்லது பஞ்சகோஷ விவேகம்னு சொல்றது. ஏன்னா இந்த அனாத்மா எங்க இருக்குன்னா இந்த பஞ்ச கோஷத்துல இருக்கிறது. இந்த பஞ்ச கோஷம் அனாத்மாவை சேர்ந்தது. இட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் த ஆத்மா. த ஆத்மா இஸ் பரிசுத்தமான நிலையில இருக்கிறது. இந்த ஆன்மா இந்த மலங்கள் மூமலங்கள்னு சொல்லும் போது அந்த மூமலங்கள் எங்க இருக்கு? பஞ்ச கோஷத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறது. உனக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த சம்பந்தம் நீ தானே கொடுக்கிற. உடல், மனம், புத்தி, அகங்காரம், சித் இதுல சம்பந்தம் கொடுக்கறதுனால உனக்கு ஞான சம்பந்தத்தை புரிஞ்சுக்க முடியல. ஞான சம்பந்தத்தை புரிஞ்சுக்கணும்னா ஞான சம்பந்தத்தை உணர்ந்தாதான் புரிஞ்சுக்க முடியும். கேட்டு புரிஞ்சுக்க முடியாது. அதை உணரணும். அதை உணர்றதுக்கு காரியங்கள் செய்தாதான் உணர முடியும். You cannot know the Atma by reading a book or listening to satsang. This is the most important process in the Sanatana Dharma. It is an experiential Dharma, not belief system. You don't just believe one day you will go to God, one day you will die. This is belief system. Faith. You don't know. You die only you will know whether you go to heaven or hell.
But we are saying, get to know God now and here. இப்போவே இங்கவே புரிஞ்சுக்க. நீ சத்து புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. கால தேசம் கடந்த ஒரு ஞானம் இது. நான் செத்தோனதான் சொர்க்கத்துக்கு போவேன், நரகத்துக்கு போவேன், நான் ஒரு பாப்பி. நீ பாப்பி இல்லப்பா, உடல் பாவம் செஞ்சது, மனம் செஞ்சது. இந்த பூர்வீக ஜென்மத்தை கொண்டு வந்தது இந்த உடலும் மனமும் தான். சம்ஸ்காரம் என்று சொல்றது. ஜென்மத்து சம்ஸ்காரம், பிறவி பயன், பிறவி பிணின்னு சொல்றது. எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. அதோட மூலப்பொருள் என்னன்னா, this has got nothing to do with you. You made a connection with it as a result of your அறியாமை. So today we are going to talk about this process of getting rid of this அறியாமை. Where is this அறியாமை சங்கோத்? இந்த அறியாமை எங்க மாட்டிக்கிட்டு இருக்கு? இந்த பஞ்ச கோஷத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த அறியாமை எங்க மாட்டிக்கிட்டு இருக்குன்னு தெரியும். அதை கழட்டி விட்டுறலாம். கழட்டி விட்டோம்னா மிச்சம் இருக்கிறது என்ன? ஆத்ம சாந்தி, ஆத்ம ஞானம். இது பெரிய விஷயம் இல்ல, இல்ல, எங்கேயோ ஒரு மூலையில இல்ல, உன் உள்ளுக்கு நீயாக இருக்கிறது. நான் ரமணர் மெய் அகம் என்று கூறுறார். பொய் அகம்னு ஒண்ணு இருக்கு, மெய் அகம்னு ஒண்ணு. பொய் அகத்துக்கு பேர் அகங்காரம். இந்த மனசு புத்தி ஒட்டிக்கிட்டு இருக்கிறது. பஞ்ச இந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், கர்ம இந்திரியங்கள், தன்மந்திரா, இந்த மாதிரி 36 தத்துவத்தோட ஒட்டிக்கிட்டு இருக்கிறது தான் இந்த அகங்காரம். இது உன்னோட ஜோதிய திருடி, இதான் திருடன்றாங்க, கள்ளன். உன்னோட ஜோதிய திருடி அது நடிச்சுக்கிட்டு இருக்கு. உன் பிராணத்தெல்லாம் வீணாக்கிக்கிட்டு நீ அதுல போய் ஏமாந்து, நான் தான் இது ஹரிஹரன், நான் தான் ராமலிங்கம், நான் தான் ராமச்சந்திரன் எண்ணி அதுல மயங்கி இந்த தியானத்துக்கு போனா தான் அதை மறந்து நிக்கலாம், அதை விட்டு வரலாம். இல்லாத ஒரு நிலைக்கு போனாதான் அந்த சிவகதியை அடைய முடியும். அது தியானத்துக்கு மட்டும் போனாதான் வருது சாமிஜி, மத்த நேரத்துல வர மாட்டேது. என்ன பண்றது? இந்த சாதனைய பண்ணா வந்துரும். அதுக்குதான் இதை எடுத்து கொடுக்கிற. ஓகே, சோ இதுல 3 ப்ரோசஸ் வருவோம். ஒண்ணு இந்த ஆத்மா அனாத்மா விவேகத்தை பத்தி பேசுவோம். மற்றொரு புறம் இந்த கிரிய யோகத்துல இதுக்கு பஞ்ச சாதனம்னு சொல்லுவாங்க. How to bring your consciousness எங்க மாட்டிக்கிட்டு இருக்கோ, உன்னோட உணர்வு எங்க மாட்டிக்கிட்டு இருக்கோ அதுல இருந்து கழட்டி விட்டு கழட்டி விட்டு கழட்டி விட்டு லேயர் பை லேயர் ஒரு கழட்டி விட்டு கழட்டி விட்டு கழட்டி விட்டு கடைசியில மிச்சமா ஒன்னும் இல்லாம ஒரு நிலை இருக்கும். எங்க போறது, என்ன செய்யறது, ஏது ஒண்ணுமே தெரியாத ஒரு நிலை. அதான் நல்ல நிலை. நீ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதான் நிறைய மாட்டிக்கிட்டு இருக்கிற. இதை தெரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சு சேபோ லைன் தாட்டு நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் குழம்பி போய் மாட்டிக்கிட்டு இருக்கிற. டூ மச் இன்ஃபர்மேஷன். இதை எப்படி கழட்டி விடுறது? சோ இத கழட்டி விடுற நாள், முக்கியமான நாள் ராத்திரி. சிவனை பாருங்க, எல்லாத்தையும் கழட்டி விட்டு அமனமா இருப்பார். உருவம் கூட இல்ல, அவருக்கு லிங்க வடிவம் தான். நம்ம தான் அதை உருவம் முனி இது அதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கதையை போட்டுட்டு இருக்கோம். உண்மையிலே அவருக்கு உருவமும் இல்ல, பெயரும் இல்ல, எல்லாம் நம்ப வச்சதுதான். ஆதி அந்தம் இல்ல ஒரு பரம்பொருள், மகாஜோதி. அதுக்கு நம்ம உருவம் கொடுத்து ஒரு எல்லை கட்டு போட்டு மாட்டி விட்டுட்டோம். ஏன்னா நம்ம அப்படி இருக்கிறோமே. நான் தப்புன்னு சொல்லல, எங்கேயாச்சும் நீங்க ஆரம்பிச்சுதானே ஆகணும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரணும்னா you have to start somewhere. Start with the process where you don't know. I don't know how to know. This is the job of the guru, who will show you this path from what you don't know to what you should know. From what you don't know to what you should know. எதை தெரிஞ்சுக்கிட்டா
மத்ததெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவசியம் இல்லையோ அதை தான் நீ தெரிஞ்சுக்கணும். Swamiji, how to know that which by knowing this I don't have to know anything else? This is important. Somebody has raised their hands. Shamila, Kani, any problem? Is there a problem? No problem. Yes, Swamiji. Okay. Everything okay? Yeah. Okay. So far. Where did I stop? No problem. This is what happens. I lose the flow of my thought because I don't can speak. Yeah, it comes through the flow. So when you interrupt, the flow stops. I don't plan this talk. Please understand. You please understand this. You try to. I know you don't. You cannot understand, but you at least please try and understand this. When I sit here and pray to the gurus, this message comes like a download. And when you interrupt, the download stops. So I have to go and reach it again. Please try to understand my position. You know, you all have your own mindset, but don't interrupt when this speech is going on because you're interrupting the flow of the Guru Mandala. You please try and understand this. My most humble request. Okay. Okay, Pancha Kosha Vivegam. So because நம்ம இந்த ஆத்ம ஞானம்னா என்னான்ட்டு இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கல. அதை பத்தி இன்னும் பேசிட்டு தான் இருக்கிறோம், படிச்சுட்டு தான் இருக்கிறோம். அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு அந்த புத்தியிலையும் மனம் பொருள் இல்லை. கேட்ட ஞானம், அதை பத்தி கேட்டிருக்கீங்க, அதை பத்தி படிச்சிருக்கீங்க, அனுபவம் இல்லை. அதனால அது எப்படி இருக்கும்? அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து பார்க்கலாமா? இருக்காது, முடியாது. நீங்க உங்க உருவத்தை கழட்டி விட்டு, உங்க மனசுல உள்ள விஷயங்களெல்லாம் கழட்டி விட்டு, உங்க புத்தியில சிந்தனை புறமா சிந்திக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் கழட்டி விட்டா தான் இது மிச்சமா நிக்கும். எப்ப வரும் பாருங்க, ஜாக்கிரத்துல இருக்கும் போது பலவிதமான விஷயங்களை மனசுல போட்டுட்டு இருப்பீங்க. கண்கள்ல காணுன காட்சி, காதுல கேட்ட விஷயங்கள், மனசுல பதிஞ்சங்கள், வார்த்தைகளால கேட்டு பேசின விஷயங்கள், இதெல்லாம் இந்த ஜாகிரத்னா முழிச்சிட்டு இருக்கிற நேருக்கு பேர் தான் ஜாகிரம். wakeful state. It is when you are awake. Then you go to a dream state. சொப்பனத்துக்கு போவீங்க. சொப்பனத்துல என்ன ஆகும்? நம்ம மனசு ஆழமான மனசுல இருக்கக்கூடிய விஷயம்னா இந்த சொப்பனத்துல வரும். இந்த காட்சி, அந்த காட்சி, கண்ட காட்சி இப்பதான் வரும். அதுல வராதது இதுல வரும். ஜாகிரத்துல வராதது சொப்பனத்துல வரும். ஓகே, சில நல்ல காட்சிலாம் வரும். ஜபம் பண்ணி, தியானம் பண்ணி, தவம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு, பூஜா பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல காட்சிலாம் வரும். இதை தாண்டி போகும்போது தூக்கத்துக்கு போவீங்க, சுஷுப்தி. You go into a deep sleep. So in this deep sleep, you have no recognition of anything. You don't even remember that you have நான் என்ற ஒரு நிலையும் அடங்கி போயிடுது. This is the state you will reach at midnight on Shivaratri. You will reach the state weakness. You'll feel a bit sleepy, but if you do the Shivaratri sadhana and japas, you'll be able to stay awake and recognize the state. And when you cross 12:30, between 12:30 and 3 in the morning, this is the most important state of Shivaratri. ஒரு தூங்கியும் தூங்காய்க்கு நுழைஞ்சு போயிடும். Try. This is the Atma Shiva state. That's why I'm telling you now, because you have 1 week to prepare for this. Tomorrow when you go up there,
You cannot tell Lord Shiva, யாரும் எனக்கு கத்து கொடுக்கல, எனக்கு ஒண்ணுமே தெரியல, இப்பயே சொல்லிடுறேன். உனக்கு எஸ்கேப் இல்ல. இந்த சிவராத்திரி கண்முழிச்சு பண்ணிடு. This is the most important state. The rest is all preparing you for this state. So when you are in fourth state, this is the Atma state. This is the state of the Atma. So நான் ஏன் போறேன்னா, டெய்லி உங்களுக்கு இந்த ஸ்டேட் வந்துட்டும் போயிட்டு இருக்கிறது. டெய்லி அதை நீங்க உணராம இருக்கிறதுனால you're wasting every day. So that's why Lord you one day in a year, please, at least on this day you try this. He is the most compassionate, பெரிய கருணாமூர்த்தி. இந்த நாளாவது நீ ட்ரை பண்ணி பாரியா. Why? மகாசிவராத்திரி, ஸ்பெஷல் டே, ஸ்பெஷல் அனுகிரகம் he gives you. மாசத்துல ஒரு சிவராத்திரி வரும். Every month there is a சிவராத்திரி. On Triyodasi, Krishna Paksha Triyodasi, there will be a Sivaratri every month. You can try every month also. Okay? So, what is the connection between Sivaratri and Pancha Kosham? Swamiji, this is the connection. Today we will start that. Our body, நம்மளோட உடல் வந்து 5 உரையா பிரிஞ்சு இருக்கிறது. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் இதை சொல்லிட்டு வர. இந்த ராஜஸ்தான்ல ஒரு பொம்மை செஞ்சு விற்பாங்க கடையில. அந்த பொம்மையில இங்க பாத்தீங்கன்னா அந்த பொம்மைகளுக்கு இன்னொரு பொம்மை இருக்கும், அந்த பொம்மைகளுக்கு இன்னொரு பொம்மை இருக்கும். அந்த சின்ன 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 சின்னதா ஒரு 3-4 பொம்மை, 5 பொம்மை உள்ளுக்கு இருக்கும். ஒரு பெரிய பொம்மைகளுக்கு இன்னொரு சின்ன பொம்மை, அதை திறந்து பார்த்தா அதுகளுக்கு இன்னொரு சின்ன பொம்மை. அதே அந்த மாதிரி கற்பனையில நீங்க பார்த்துட்டு வாங்க. அந்த ஒரு பாவனையில you try to imagine there is in some books they call it the Russian doll. The Russian doll is a doll that has a doll within it, and there's another doll within that, and another doll within that. There'll be a big doll, you open that one, there'll be one more doll inside. You open that one, there'll be one more doll inside. Open that one, there'll be one more doll inside. And finally, when you come to the last doll, you open it, it'll be empty. Empty shell. So in the Kosha Vivegamo, அந்த ஒரு பாவனையில நீங்க கொண்டு வந்தீங்கன்னா இந்த சாதனை உங்களுக்கு புரிஞ்சுக்கும். நான் இந்த உடல் முதல் கோஷத்துக்கு அன்னமய கோஷம். The first layer, the first sheath is known as the Annamaya Kosha. Of the 5 Pancha Koshas, the first Kosha is known as the Annamaya Kosha. Bhuta udal, stula sariram. Why is it called Annamaya Kosha? அன்னத்துல உண்டாகுனது இது. அம்மா வயிற்றுல இருக்கும் போது அம்மா சாப்பிட்டவைகளை உற்பத்தி பண்ணி தான் இந்த உடலை உண்டாகிறது. இந்த உடல் உண்டாகி வருகிறது அன்னத்துல தான் உண்டாகுனது. இட் இஸ் மேட் ஃப்ரம் த ஃபுட் வி ஈட். அண்ட் தென் பிறவி எடுத்தோன்னே after you take birth, by food only your body develops, it grows. That's why it's called the Annamaya Kosha. அன்னமயமா இருக்கிற கோஷம். சரிங்களா? So when you die also you become food. If they bury your body, the worms will eat you. So you start with food, this body starts with food and ends up being somebody's food. Either they will burn you and feed you to the fire and take your ass to the Ganga, or they will bury you, you'll become food for the worms. அன்னத்துல ஆரம்பிச்சு கடைசியில நீயே அன்னமா போயிடுவ. புழு பூச்சிக்கு அன்னம், பூமிக்கு அன்னமா போயிடுவ. பூமியோட போய் இறந்தன கலந்து போயிடும். இந்த சரீரத்துக்கு பேர் தான் அன்னமய கோஷம். இது நான் இல்லைன்னு எப்படி தெரியும் சுவாமிஜி? எல்லாரும் அவங்கள பார்த்து நான் யாருன்னு சொல்லும் போது அவன் சரீரத்தை சொத்துதான சொல்றான். சரீரம் நான் இல்லைன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த விவேகத்துக்கு தான் இப்ப வரும். ஒருத்தன் அதிகபட்ச போட்டுட்டான், அந்த வேட்டுல அவன் போய் படம் எடுக்கிறான். ரொம்ப வேட் போட்டுக்கிட்டு அப்படியே தடியா ஃபேட்லாம் அப்படியே தொங்குது, கொழுப்புலாம் அப்படியே தொங்கிட்டு இருக்கு. என்ன பண்ணா
மவுண்டன் கிளைம்பிங், எக்ஸசைஸ், இது அது லொட்டு லோஸ்க்கு, ஃபாஸ்டிங், சிவராத்திரி, சஷ்டி, இப்படி அப்படின்ட்டு வச்சு ஒரு ஃபாஸ்ட் பண்ணி எதுக்கு? வெயிட் குறைக்கிறதுக்கு. வெயிட் குறைச்சி 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 இந்த கொழுப்புலாம் போனோன்னு இந்த சரீரம் அப்படியே ஒரு குச்சி மாதிரி வந்துருச்சு. சரீரம் குண்டா இருந்த சரீரம் குச்சி மாதிரி வந்துருச்சு. இந்த சரீரம் மாறி போனனால இவன் மாறினானா? இவன் மாறலையே, அதே ஆள் தானே. இப்ப என் கை, இதுதான் என் கை. என் கையை நான் பார்த்துட்டு இருக்கிறேன்னா என் சரீரத்தை என்னால பார்க்க முடியுதுன்னா சரீரம் நான் இல்லையே. சரீரம் நானா இருந்தா என்னால இந்த சரீரத்தை பார்க்க முடியாது. எனக்கு இருக்கிற தெளிவு இந்த சரீரத்துக்கு இல்லையே. இந்த வெட்டி ஆபரேஷன் பண்ணி வெட்டி போட்டா நான் ஒன்னும் இருக்கிறேனே. சரீரம் குறைஞ்சு போனாலும் நான் இருக்கிறேனே. அப்ப நான் யார்? நான் இந்த சரீரமா? So you are not the body. You cannot be the body. The body is a covering in which you exist. So this is the first layer. இதான் முதல் கோஷம். பஞ்ச கோஷத்துல அன்னமய கோஷம் தான் முதல் கோஷம். இந்த சரீரம் நான் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது. முதல் கோஷத்துக்கும் ஆத்மாவுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இந்த வித்தியாசத்துக்கு பேர் தான் விவேகம் சொல்றது. ஓகே, this is the first vivegam. You cancel it. This is no more the sariram. I'm not the sarira. I'm not the physical body. I am not the annamaya kosham. நான் இந்த அன்னமய கோஷமா இருக்க முடியாது. ஏன்னா அது மாறிக்கிட்டே இருக்கு. நீ சிறு பிராயத்துல உன்னோட போட்டோ எடுத்து பார்த்தனா நீ 5 வயசுல இருக்கிற சரீரம் இப்ப இல்லையே. ஆனா அதே ஆள் தானே இந்த சரீரத்துல இருக்க. அதை மாத்தி உன்னால சொல்ல முடியுமா? இல்லையே. அந்த போட்டோ பார்த்துட்டு நான் இப்படி இருந்தனா அப்படி இருந்தனா, என் முடிய பாரு அவ்வளவு அடர்த்தியா இருந்தது, எல்லாம் இப்ப கொட்டி போயிடுச்சு. மீச தாடிலாம் இல்லாம இருந்தா இப்ப மீச தாடிலாம் வளர்ந்து நிறைச்சு போயிடுச்சு. சரீரம் மாறிடுச்சு, நீ மாறலையே. நீ அப்படிதானே இருக்க. அப்போ உனக்கும் சரீரத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குன்ட்டு இந்த ஒரு ஞானத்துல நீ இந்த ஒரு விவேகத்துல புரிஞ்சுக்கிற. அது நீ இல்லைன்னா அதை கழட்டி விட்டுரு. அதுக்கும் உனக்கும் ஏதோ ஒரு கர்ம சம்பந்தம் மட்டும்தான் இருக்கு. நீ சம்பந்தம் கொடுத்தாதான் அதுக்கு சம்பந்தம் உண்டு. நீ கொரட்டை அடிச்சுட்டு தூங்கும் போது அந்த சரீரம் இருக்கா இல்லையான்னு உனக்கே தெரியாம இருப்ப. So this is the first state of Vivegam. You are not the சரீரம். சரீரத்தை உன்னால பார்க்க முடியுது. இந்த சரீரத்தை பார்த்துட்டு இருக்கிறவன் யார்? Who's the one looking at the sarira? First you find out that. So அடுத்த கோஷம் பிராணமய கோஷம். அதாவது கோஷம் வெளியிலேந்து உள்ளுக்கு உள்புறமா போகிறதுக்கு முதல் கோஷம் அன்னமய கோஷம். இரண்டாவது கோஷம் பிராணமய கோஷம். பிராணமயம் இருக்கக்கூடியது இது ஒரு லேயர். இந்த ஸ்தூல சரீரத்துக்கும் சூக்ஷ்ம சரீரத்துக்கும் ஒரு கனெக்ஷனை எடுத்து கொடுக்கும். எப்படி? நான் ஒரு விஷயத்தை நினைக்கிறேன், இது சூக்ஷ்ம சரீர விஷயம், சூக்ஷ்ம விஷயம். ஒரு பழத்தை விரும்புறேன், மாங்கா பழத்தை விரும்புறேன். அதை பத்தி நினைச்சிட்டு இருக்கும் போது இந்த உடல் என்ன பண்ணும்? இந்த மெசேஜை உள்வாங்கி இந்த உடல் கண்களையும் அந்த பஞ்ச இந்திரியங்களையும் வைத்துக் கொண்டு அந்த பழத்தை தேடும். சோ இந்த ஸ்தூல சரீரத்துக்கும் சூக்ஷ்ம சரீரத்துக்கும் ஒரு கனெக்ஷன் கொடுக்கும். இந்த பிராணமய கோஷம் தான் அதை கொடுக்கும். இந்த கைகள் இப்படி அசைச்சு நான் தலையில சொரியணும்னா இந்த கையை இங்கேண்டு இங்க கொண்டு வரதுக்கு பிராணம் இருந்தா தான் கொண்டு வர முடியும். பிராணம் இல்லைன்னா இதுக்கு இங்க அடைச்சுக்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. பிராண ஓட்டம் இல்லைன்னா இந்த கையை உன்னால தூக்க முடியாது. பக்கவாதம் வந்தோடனே சொல்லுவாங்க, he's got heart attack, he's got a stroke, he's got பக்கவாதம். பக்கவாதம் என்ன ஆச்சுன்னா இந்த நரம்புல இந்த
பிராண ஓட்டம் வந்து போய் அடைச்சிக்கும். ரத்த ஓட்டமும் இருக்காது. ரத்த ஓட்டம் இல்லைன்னா பிராண ஓட்டம் இல்லைன்னா அது அர்த்தம் வேற ஒண்ணும் இல்லை. சரியா? சோ அந்த பிராண ஓட்டம் இல்லாத நேரத்துல இந்த கையை உன்னால அசைக்க முடியாது. ஏன் ஓடல் தானே, ஏன் அசைக்க முடியல? பிராணம் இல்லை சார், சக்தி இல்லை சார், சக்தி இல்லைன்னு சொல்லுவோம். சக்தி இருக்க, பிராண ஓட்டம் இல்லாதனால. So the pranamaya kosham, the prana body is a very important energy body. ஆங்கிலத்துல we say in another name for it is energy body. The prana body is the energy body. It's the one that gives energy to the physical, the mind, intellect. From the Atma it comes. We spoke about this in depth during the Prana Vidya. Prana Vidya Satsangam பண்ணும்போது இதை பத்தி கொஞ்சம் ஆழமா பேசியிருந்தோம். நோக்கமா இதை கொண்டு போயிரு. So you know what is the prana. Prana is not you. You cannot be the prana. The prana comes and goes. It gives connection to the Atma, but you are not the prana. Is something other than you because you can experience it. அதை பத்தி உன்னால உணர முடியுது. அதை உணர முடியுது. சுவாசத்து மூலமாக you can experience the prana. So you are the experiencer of the prana. The prana is a பொருள் that you experience. அத நீங்க அனுபவிக்கிறனா, நீங்க வந்து ஒரு அனுபவியா இருந்து அது அனுபவிக்கக்கூடிய ஒரு பொருளா இருக்கிறது. அந்த விவேகத்தை நீங்க புரிஞ்சுக்கிறது தான் ஆத்மான விவேகம். ஓகே, சோ இந்த பிராணமும் நீ இல்லை. பிராணம் வந்து உன்னைய ஜீவிக்கிறதுக்கு ஒரு உத்தாசியா, ஒரு உதவியா இருக்கிறது. It's a support for you to survive. But you are other than the prana. It also carries part of your memory in your memory cells. In the physical body la memory cells இருக்கும். இந்த செல்ஸ்க்கு ஒரு மெமரி இருக்கும். இந்த மெமரியை டிரான்ஸ்போர்ட் பண்றது இந்த பிராணம் தான். That's why if you do pranayama, you do a lot of எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா you can change, you can purify the cell memories, improve the cell memories, bring more light into memories. When you bring more light into your cell memories, your negative samskaras all will get cleared. This is a healing process that you need to learn. We will talk about this when we come to the healing section of these Pancha Koshas. There are 3 sections in the Pancha Kosha that I will talk to you about. One is the Atmana Viveka that leads to Atma Vicharam and Atma Jnana. Second is the Panchanga Sadhana. I'll talk about that as well. In Kriya Yoga, Mukyama, the Kriya Babaji's Kriya Yoga, we have got a particular sadhana known as the 5-fold path. Panchanga Sadhana சொல்றது. இந்த பஞ்ச கோஷங்களை வைத்துக்கொண்டு ஒன்னொன்னா ஒரு கோஷத்தை சரிப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி கொண்டு போறது. First we will fix the physical body through asanas, proper asanas, kriya asanas. There are 36 different types of kriya asanas that is done to prepare the physical body to enter the body. Then there are different types of prana vidyas, prana kriyas that will be done to clear the pranamaya kosha and bring the physical, the pranamaya kosha into the manonmaya kosha. We will merge இதையும் அந்த அன்னமய கோஷத்தையும் பிராணமய கோஷத்தையும் merge பண்ணி ஒன்னாக்கி இந்த பிராணமய கோஷமும் இந்த அன்னமய கோஷத்தையும் மனோன்மய கோஷத்துல merge பண்றது தான் இந்த 5-fold சாதனை. ரெண்டு புத்தி விஞ்ஞானமய கோஷத்துக்கு merge பண்ணி விஞ்ஞானமய கோஷத்துல இருந்து ஆனந்தமய கோஷத்துக்கு merge பண்ணி ஆத்ம ஞானம் பெறுவது கிரியா. We will talk about this 5-fold path. This is the sadhana matra. You have the jnana margam, atma vich. You have the upasana kanda, yoga kriya path, and third, self-healing process.
So the Pancha Kosha understanding, the basic understanding, the Pancha Koshத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த சாதனை செய்யும் போது படிப்படியா அதை உள்ளுக்கு கொண்டு. Okay, we use a bit of dharana techniques, we'll use a bit of breath techniques, and we'll use a bit of visualizing to do self-healing. But first let us understand. முதல்ல இந்த பஞ்சகோஷம்னா என்னன்னு புரிஞ்சுக்குவோம். அப்புறம் அதை எப்படி அந்த உடலை பிசிக்கல் பாடியை இந்த ஸ்தூல சரீரத்தை எப்படி ஹீலிங் பண்றது, அப்புறம் பிராணமய கோஷமும் ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்தை எப்படி ஹீலிங் பண்றது. ஏன்னா அதான நிறைய மாட்டிக்கிட்டு இருக்கு. பழைய காலத்து விஷயம் தொட்ட குறை விட்டுக்கு நிறைய குறைகள் அங்க மாட்டிக்கிட்டு இருக்கு. பார்வை குறைஞ்சிருந்தா நம்மளோட என்ன சொல்றது, பூர்ணத்துவத்தை அடையறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அந்த பூர்ண நிலையை அடையணும்னா பார்வைய சரிப்படுது. சரியா? இந்த பஞ்ச கோஷத்தை பத்தி யூ ஹேவ் டு லுக் அட் திஸ் டயக்ராம். ஸோ முதலாக தோணி வர்றது இந்த ரெட் கலர்ல இருக்கிறத நீங்க பாத்தீங்கன்னா தட் இஸ் மய கோஷம், த பிசிக்கல் பாடின்னு சொல்றது. ஸ்தூல சரீரம் அது உள்ளுக்கு அடங்கி கிடக்கிறது தான் பிராணமய கோஷம், எனர்ஜி பாடி. அது சூக்ஷ்ம சரீரத்தை, ஸ்தூல சரீரத்துக்கும் சூக்ஷ்ம சரீரத்துக்கும் ஒரு கனெக்ஷன் கொடுக்கும். அந்த சூக்ஷ்ம சரீரத்திலே மனோன்மய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், and part of the ஆனந்தமய கோஷம் will be in the சூக்ஷ்ம சரீரம். கடைசியா அந்த காரண சரீரம் மூன்றாவது சரீரத்துல ஆனந்தம் மட்டுமே இருக்கு. இது எங்க போய் உணர்வீங்க? ஆழமான சுத்தில போய் உணர்வீங்க இந்த ஆனந்தமய கோஷத்தை. இந்த சுஷிப்தியில ஆனந்தம் மட்டும்தான் இருக்கும், மற்றதெல்லாம் இருக்காது. நான் என்ற அகந்தை எல்லாம் காணா போய் ஒளிஞ்சு கிடக்கும். எங்க போனுச்சுன்னு யாருக்கும் தெரியாது. திருப்பி காலையில எந்திரிச்சுன்னு திருப்பி வெளியே வந்துருது. எங்கேண்டு வெளியே வந்துச்சு, திருப்பி எங்க போகுதுன்னு யாருக்கும் தெரியல. இன்னவரெல்லாம் அதை கண்டுபிடிக்கல. உள்ள நடக்கிற விஷயம் இது. கண்ணு முழிச்சோடனே அந்த ஆணவம் வெளியே வந்துருது. கண் மூடி அந்த ஆழமான தூக்கத்துக்கு போயவன அந்த ஆணவம் எங்க போச்சுன்னு யாருக்கும் தெரியல. உள்ளுக்குதான் போச்சு. எங்க போச்சு? டெய்லி நீ இதை அறிவிச்சிட்டு இருக்கிய, எப்பயாச்சும் உன்கிட்ட இந்த கேள்வியை கேட்டியா? இந்த ஆணவம் போச்சு, எங்க போச்சு? எங்கிட்டு திருப்பி வெளியே வருது? நான் என்ற ஒரு நிலை நம்ம உள்ளுக்கு எங்கேயோ காணா போயிட்டு திருப்பி வெளியே வருத. கண்ணு முழிச்சோன கொஞ்ச நேரம் நீங்க கண்ணு முழிச்சோன்னே இந்த உலக ஞாபகம், இந்த உடல் ஞாபகம்லாம் வரத்துக்கு முன்பு ஒரு தூக்க மயக்கத்துல இருப்பீங்க. காத்தால சொல்றேன், you'll be in some sort of sleep coma when you first wake in the morning. Whatever time you wake up, your first wake up, you haven't even get out of bed yet. Your body is also not in motion. You are just waking up from one deep sleep. ஒரு சொப்பனத்துல, ஒரு கனவுலேந்து வெளியே வரக்கூடிய நிலையில அதுல நிப்பாட்டுனீங்கன்னா வெளியவும் வராம உள்ளுக்கும் போகாம ஒரு நிலை வரும். The twilight state. Try to stay in this state for a while. Don't get out of bed. Don't go back to sleep. You just came out of that dream. But you have not had recognition of, sometimes you don't even feel the body. You're just like the body உள்ளுக்கு float பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த நிலையில நீங்க கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா ஆழமான தியானத்துக்கு போயிடலாம். These are very important states. Also before you go, தூங்கும் போது அந்த கனவு நிலைக்கு போகிறதுக்கு முன்பு ஒரு நிலை இருக்கும். அந்த நிலையில உங்களோட சிந்தனையோ உங்களோட what we call awareness
விழிப்புணர்ச்சி அங்க வைக்கணும். தூங்குறதுக்கு முன்பு தூங்க போது உடல் தூங்கிட்டு இருக்கும், கனவுக்குன்னா போல. அந்த நிலையை நீங்க பிடிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா கனவுல என்னென்னலாம் நடக்குதுன்னு நீங்க பாத்துக்கலாம். திஸ் இஸ் த ட்ரீம் யோகா. அதே போல காத்தால கண் முழிக்கிறதுக்கு முன்பு முதல்ல உங்களுக்கு அந்த நித்ரை விட்டு போகும். You will come out of the nidra state. You will be in a yoga nidra state. You understand? You try it in the morning. Try to remember first. Before you wake out of bed, before you come out of bed, before your body even moves, you will be like floating in the body. அந்த உடல் உள்ளுக்கு நீங்க வந்து தண்ணியில மிதங்கிட்டு இருக்கிற மாதிரி இருப்பீங்க. அந்த நிலை தான் ஆத்ம ஞான நிலை. இருந்தும் இல்லாத நிலை. உடல் இல்ல, மனம் தூங்கிட்டு இருக்கிறது. ஒரு சிறு அளவுக்கு பிராண ஓட்டம் அப்படியே வைப்ரேஷன் மாதிரி இங்கேயும் அங்கேயும் பரவிட்டு இருக்கும். ஒரு ரொம்ப ஆனந்தமான ஒரு நிலை. அப்படியே இருந்துடலாமான்னு தோணும். ஆனா வேக்கப் பண்ணி டாய்லெட்டுக்கு போயிட்டு இதை பண்ணிட்டு அதை பண்ணிட்டு உங்க காரியம்லாம் பண்ணிட்டு வேலைக்கு ஓடணுமே, என்ன பண்றது? சுவாமிஜி மாதிரி வேலை இல்லாம இருந்தா அந்த நிலையிலேயே இருப்போம். அததான் இதெல்லாம், அதுக்குனாலதான் இதெல்லாம் விட்டுட்டு வர்றது. இந்த நிலைக்கு போறதுக்கு தான். இட்ஸ் a big sacrifice so that we can get into this twilight state. Where is this twilight state, Swamiji? Inside you. It is not in some heaven somewhere that you will reach after you die and they bury you, they put one cross or something, prayers to you, then you go there. All this state does not exist. The state exists here and now inside you. You don't have to wait until you die. You don't have to go to Kasi or any pilgrimage spot to get that. You can get it here right in your bedroom. This is the most important aspect of our teaching. That you achieve this status here and now. You don't have to wait until you die and somebody come and bless you, then you go. Some angel will take you somewhere. All this nonsense we don't have. Because you will achieve it here and now if you follow this path correctly. அதை விட்டு எங்கேயோ காணா போயிட்டீங்க. ஏதோ ஒரு குரங்கு கூத்துல போய் காணா போயிட்டீங்க. சரியா? திரும்ப எந்திரிச்சு போனோமே, வேலை பண்ணோமே, சம்பாதிக்கணுமே, ப்ரொமோஷன் வாங்கினோமே, குடும்பத்தை காப்பாத்தினோமே. நீயா பண்ற? உன்னோட வினை பயன் உன்னைய பண்ண வைக்கிறது. உன் உடல், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் பண்ண வைக்கிறது. நீ இந்த விஷயங்கள் இல்ல. இதை உணர்றதுக்கு தான் இதை எடுத்து கொடுக்கிறோம். இந்த விவேகம் இருந்தா அந்த விவேகத்தோடும் வேலையை நடத்திட்டு வருவ. அதுல எந்த விதமான அட்டாச்மெண்டும் இல்லாம அந்த வேலையை நடத்திட்டு வருவ. When you have these Atma Anatma Vivegam, you can conduct all your day-to-day affairs without being attached to it, without being disturbed by it. This in itself is a healing process. This in itself is a healing process. This is another picture. It's a plan, what you call bird's eye view of the Pancha Koshas, where the Atma is sitting like an egg in a cave. இது எந்த நூல்ல இத ரொம்ப விசேஷமா எடுத்து கொடுத்திருக்காங்கன்னா, தைத்தரிய உபனிஷத்னு இந்த முக்கிய உபனிஷத்கள்ல இது ஒரு உபனிஷத். தைத்தரிய உபனிஷத்துல 2வது அத்தியாயத்துல இத பத்தி சொல்லியிருக்க. பஞ்சகோஷ விவேகத்தை பத்தி சொல்லியிருக்க. அது மட்டும் இல்லாம 13வது நூற்றாண்டுல ஒரு பெரிய மகான் வாழ்ந்து கொண்டு வந்தார், வித்யாரண்ய தீர்த்த என்று. விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு அவர் தான் ராஜகுரு, பெரும் ஞானி. அவர் ஒரு முக்கியமான நூலை எழுதினார், ரொம்ப அருமையான நூல், பஞ்சதாசி என்ற ஒரு நூல். இந்த பஞ்சதாசி சூத்திரத்துல இத பத்தி ரொம்ப ஆழமா எடுத்து கொடுக்கிறார். ரொம்ப முக்கியமான ஸ்தானத்தை கொடுக்கிறார் இந்த சாதனைக்கு.
பஞ்சகோஷ விவேகம். ஆதிசங்கர பகவத்பாதாலும் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார். நிஷ்காமிய சித்தின்ட்டு ஒரு நூல்ல இத பத்தி ரொம்ப ஆழமா எடுத்து கொடுக்கிறார். நிஷ்காமிய சித்தி, ஆத்மபோத, விவேக சூடாமணி, திருஷ்ய விவேக, இந்த மாதிரி நூல்கள்லாம் இட்ஸ் சப்சிடரி ஆஃப் த மெயின் சங்கர பாஷ்யத்துக்கு சப்சிடரியா கூடிய நூல்கள் இது. இதுல இந்த பஞ்சகோஷ விவேகத்தை பத்தி ரொம்ப அருமையா எடுத்து பார்த்து அதை பத்தி மக்களுக்கு எடுத்து கொடுத்தார். இந்த மகான்கள்லாம் எப்பேற்பட்ட பண்ணிருக்காங்க. நம்மலாம் ஸ்லோவமா கால தேசம் கடந்து இப்பயே உணரும்படியான ஒரு நிலையை நம்மளுக்கு எடுத்து கொடுத்திருக்கா. இதுக்குதான் குருமார்கள் இந்த மாதிரி வழியை காட்டுறதுக்கு. திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஆச்சாரியா. நம்மளுக்கு புரியாத விஷயங்களெல்லாம் நம்மளுக்கு புரியும்படியா எடுத்து காட்டுறது. நிறைய விஷயம் நம்மளுக்கு புரியாது. யாராச்சும் ஒருத்தர் வழிகாட்டி அந்த அனுபவ ரீதியில அவங்களோட அனுபவத்தை ஒட்டி அந்த விஷயத்தை நம்மளுக்கு எடுத்து கொடுத்தா தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு புரியும். Otherwise, we cannot understand this deep philosophy unless somebody who has experienced this and also understands this through the Shastras, and they are able to explain this to you. For that only a guru is necessary, a valikati is necessary, a desikan is necessary. Because அந்த அறியாமையிலேந்து ஆத்ம ஞானம், இப்ப நீ அறியாமையில மாட்டிட்டு இருக்கனால ஆத்ம ஞானத்தை பற்றி பேசினாலும் புரியாது. அதை ஒரு படியா எடுத்து கொண்டு போறதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு சாதனை. ஓகே, முக்கியமான ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு வர. So here in this pictureல நீங்க பார்த்தா you will see the physical body. அது ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டிருக்கும். ஆன்மா எங்க இருக்கு? ஆன்மாவோட ஒட்டி என்ன இருக்குன்னா புத்தி இருக்கும். ஆன்மாலேருந்து முதலா ஒரு ஒளி மாதிரி எடுத்து காட்டுறதுதான் இந்த புத்தி. இந்த புத்தி ரெண்டு விதமா பிரியும். ஒண்ணு சாத்விகமா இருக்கும், இன்னொரு ரஜோகுணமோ தமோ குணமோ சேர்ந்து இருக்கும். ரஜோகுணமோ தமோ குணமோ சேர்ந்து இந்த சாத்விக விஷயத்தை கொஞ்சம் இழுத்துட்டு போய் மனசுல ஒட்டிக்கும். இந்த மனசுல மூடி மறைஞ்சு கிடக்கிறது தான் உங்களோட வினை பயன்கள். தட் ப்ரோக்ராம், த வினை பயன், பூர்வ ஜென்மத்து கர்மம், சஞ்சித்த கர்மம், பிராப்த கர்மம்லாம் எந்த ப்ரோக்ராம்ல மாட்டிக்கிட்டு இருக்கலாம்? இந்த மனசுல தான் மாட்டிட்டு இருக்கு. The buddhi is only helping with the light. That's why in this sadhana you will use the annamaya, vijnanamaya, the buddhi. You will use the buddhi to reach the atma. You must cross the mind and go to the buddhi. Arive siddhi, arive shakti. This is the Siddhas tradition. அறிவுக்கு அறிவாக இருக்கக்கூடிய நிலை. It will be at the sattvic buddhi. In the Buddhist tradition la ida buddhi sattva endu kurva. Our tradition we call it sattvic buddhi. அதனால தான் சாத்விகமான உணவை எடுக்க சொல்றாங்க, சாத்விகமான பழக்க வழக்கங்களை கொண்டு வர சொல்றாங்க. ஏன்னா உன்னோட புத்தி சாத்விகமா இருக்கணும். இந்த சாத்விகமான புத்தி இருந்தா தான் அந்த ஆத்ம ஜோதிய காண முடியும் உள்ளுக்கு. புத்தி சாத்விகமா இல்லைன்னா ஆத்ம ஜோதி தர்ஷன் கிடைக்காது. For the Atma Jyoti darshan, your buddhi has to be sattvic buddhi. That is why we ask you to saiva unavu, மாமிசத்தை சாப்பிடாதீங்க. பாப்பம் ஒரு பக்கம் பாப்பம் இருந்தாலும் அஹிம்சையை கடைபிடிச்சாலும் இன்னொரு புறம் சாதனை புறமா பார்க்கும் போது இந்த ஜோதி தரிசன் கிடைக்கிறதுக்கு நீங்க உணவை மாத்தி அமைச்சா தான் இந்த ஜோதி தரிசனம் கிடைக்கும். The inner light cannot be seen until your energy format is sattvic energy format.
Because only the sattvic buddhi can reflect this light. Rajo gunam, tamo gunam cannot reflect this light. That is why it is very important that you try as much as you can to change your diet, so that you can first purify your physical body. கோஷத்தை பியூரிஃபை பண்ணிட்டு இந்த பிராணிக் ஃபுட் உள்ள டயட்டை நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த பிராணமய கோஷமும் பியூரிஃபை பண்ணிடும். இது ரெண்டு பியூரிஃபை பண்ணிட்டா மனோன்மய கோஷம் தன்னாலே மாறி வந்துடும். ஏன்னா அதோட ஃபுட் இங்க தானே வருது. நம்ம ஃபுட்டை மாத்தி அமைச்சா, மெயின் பிளாக்க நம்ம மாத்தி அமைச்சிட்டா, பேட்டரி எல்லாம் மாத்தி அமைச்சிட்டா, அத ப்ரோக்ராம் மாத்தி அமைச்சிடும். ப்ரோக்ராம் மாறிடும். ப்ரோக்ராம் இங்க இருக்கு, மனசுல தான். So there is some healing process. You have to have healing process for the physical body. அத பத்தி கொஞ்சம் ஆழமா பேசுவோம் அடுத்த சத்சங்கத்துல. இப்ப மேல் நோக்கமா முதல்ல பேசிக்கா உங்களுக்கு கொடுத்துடுறேன். சோ அந்த ஆத்மால முதல்ல அந்த புத்தி வரும். It's a reflection from the ஆத்மா. அறிவுக்கு அறிவான நிலை குரு அங்கதான் நிக்கிறார். நம்ம உள்ள இருக்கக்கூடிய குரு அங்கதான் நிக்கிறார். ஆத்மாவுக்கும் புத்திக்கும் மத்தியத்துல, நாத பிரம்மத்துல, அந்த வைப்ரேஷன்ல, அந்த ஸ்பந்தனத்துல, அந்த ஸ்பந்தனத்துள்ளுக்கு பூந்தீங்களா, அந்த வைப்ரேஷன் ஆழமா தியானம் பண்ணி பூந்தீங்கன்னா இந்த நிலைக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். சோ இந்த ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு தான் இந்த டாபிக். என்ன இந்த சாமியார் பலவிதமான டாபிக்க போட்டு திணிச்சு விடுறாரு, எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. வேண்டாம், படிப்படியா கொண்டுட்டு போ. இல்ல சுவாமிஜி, ஆரம்பத்துல திருப்புர ரகசியம் இது அதுன்னு அளந்து போட்டுட்டு இப்ப வேற மாதிரி வந்துட்டீங்களே சுவாமிஜின்ட்டு ஒரு குழப்ப வாய்ப்பு உண்டுதான். இந்த மாதிரி கேள்விகள் சில மனசுல ஓடிக்கிட்டு இருக்கும். திருப்புர ரகசியத்தை புரிஞ்சுக்கணும்னா இந்த பேசிக் நாலேஜ் இல்லாம புரிஞ்சுக்க முடியாது. அதனாலதான் அதை அறிஞ்சு முதல்ல உங்களுக்கு இந்த பேசிக் நாலேஜ் கொடுத்துட்டு அப்புறம் அந்த திருப்புர ரகசியத்தை மேல ஒட்டி விட்டா நல்லா. All these involves the Shakti only. Without the Jiva Shakti, where are you going to realize all these things? இதை எப்படி உணர்றது? சக்தி இல்லாம இந்த சிவனை எப்படி உணர்? சக்தியை தாண்டி வந்தாதான் சிவன் கிட்ட போக முடியும். சிவராத்திரி என்ற ஒரு நிலையை எடுத்து கொடுத்ததே அம்பாள் தான். அவருக்கு எங்க ராத்திரி பகல்லாம் யாருக்கு? சிவனுக்கு எங்க இருக்கிறது? அவரை உணரணும்ட்டு உண்டாக்குனா ஒரு டிராமா சிவராத்திரி. So that one day in a year at least you have an opportunity, no matter how stupid and useless you are, at least one night she's given you an opportunity in a year. Try at least one night to realize my dearest Shiva. Once you realize Shiva, you have no more problems in this. எல்லாம் சுக்குநூறா கலண்டு அழிஞ்சுக்கிட்டு போயிடும், அடிச்சுக்கிட்டு ஓடிடும். Once you realize the Shiva Tattva, the Param Shiva, one and only, here and now. செத்து புதைச்சு விடுவான எவனுக்கு கேள்கெல்லாம் போறதுக்கு இங்க நேரம் இல்லை. இங்கே இப்பயே எந்த நேரத்துல பிராணம் போகணும் யாருக்கு? This is the only dharma that teaches you this, here and now. You don't have to wait until you die. Somebody come and give you judgment, whether you go to heaven, you go to hell. Nonsense. Why you have to wait until you die to go to hell and heaven? First and foremost, there's no hell and heaven. All this is an imagination. There's only Shiva, the Jothi of Shiva. The rest is all imagination. Karpanai. இது கற்பனை கடந்த ஜோதி, கருணையின் உருவமா. யார் எடுத்து கொடுக்கிறா? இதை உணர்றதுக்கு யார் எடுத்து கொடுக்கிறா? அம்பாள். அதுக்குதான் ரொம்ப அவசியம். She is the one who reflects the Shiva in you.
அவள் இல்லாம உன்னால சிவனை உணர முடியாது. So you please understand the Shiva Shakti Tattva. What is the Shiva Shakti Tattva? So this Tripura Rahasya will come. Don't worry. Be patient. When you go to a guru, try to be patient. Number one quality you need is patience. You try to first understand what he's giving you, why he's laying all these foundation for you. That you're jumping like a frog all over the place. No need to do all that. If you follow this step by step, you will come to the Shiva Gedi automatically. This is the Vishesham of the Guru Mandala. Okay, அடுத்த கோஷம். அன்னமய கோஷத்தை பத்தி பேசிட்டோம். டயக்ராம் பூரமா பிராணமய கோஷத்தை பத்தி பேசிட்டோம். அடுத்ததாக வரக்கூடியது மனோன்மய கோஷம். ரொம்ப முக்கியமான கோஷம் இது. இதுதான் நம்மள எல்லாத்தையும் இந்த உலகத்துல பிறப்பு இறப்புல மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கிற விஷயம் இங்கதான் நடக்கிறது. த ப்ரோக்ராம் நீங்க கொண்டு வந்த ப்ரோக்ராம், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம கொண்டு வந்துட்டீங்க. இந்த ஆப்ஸை லோட் பண்ணி, அந்த ஆப்ஸை லோட் பண்ணி, இந்த ஆப்ஸை லோட் பண்ணி, அம்மா இருக்கக்கூடிய ஆப்ஸை லோட் பண்ணி, மகளா இருக்கக்கூடிய ஆப்ஸை லோட் பண்ணி, புருஷனா இருக்கக்கூடிய ஆப்ஸை லோட் பண்ணி, பொண்டாட்டியா இருக்கக்கூடிய ஆப்ஸை லோட் பண்ணி, எத்தனையோ ஆப்ஸை லோட் பண்ணி, இன்ன வரலும் உங்க ஹேண்ட் போன்ல இத்தனை ஆப்ஸ் இருக்கு. இந்த ஆப்ஸ்ல எத்தனை ஆப்ஸை நீங்க பாய்க்கிறீங்க? ஒரே ஒரு ஆப், 2 ஆப்பை பாய்ப்பீங்க. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இப்ப அது ஒண்ணு வந்துருச்சு. And you will keep so many apps. எல்லாம் சேர்த்து வச்சுக்கணும். ஒன்னையும் பாய்க்கிறது இல்லை. முழுமையா பாய்க்கிறதுனா 2 ஆப் 3 ஆப் தான் பாய்ப்ப. எக்கச்சக்கமான ஆப்பை பார்த்தோம் லோட் பண்ணி வச்சுக்குவ. இது சமயத்துல உதவும், அது சமயத்துல உதவும். எவனாச்சும் ஒரு ஆப் அனுப்பி விட்டுருவான். ப்ளீஸ் ஜாயின் திஸ் ஆப் டு நோ திஸ். அதையும் ஏத்திக்குவ. இந்த மாதிரி மனசுல விஷயத்தை, தேவையில்லாத விஷயத்தை ஏத்தி 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 வச்சு அது நிரப்பி விட்டு, அது உள்ளுக்கு பூந்து குழப்பி விட்டு அந்த ப்ரோக்ராமையே மாத்தி அமைச்சிருச்சு. திஸ் விஷயத்துக்கு பேர் தான் சம்ஸ்காரா என்று சொல்றது. These are your mental imprints. அது ஒரு ப்ரோக்ராமான்னு ஏறிட்டு நீ வந்துட்ட இந்த மனோன்மய கோஷத்துல. சோ அதை எப்படி மாத்தி அமைக்கிறது சுவாமிஜி? கடந்த 30 சத்சங்கத்துல அதை மட்டும் தான் சொல்லிட்டு வருது. மனசை எப்படி மாத்தி அமைக்க, அதை எப்படி பிராண வித்யா, பிரத்யாகாரா, மந்திர சாதனா, சஸ்தி சாதனா, நவராத்திரி சாதனா, கணபதி சாதனா, கணபதி பூஜை. எதுக்கு பண்றோம் இதெல்லாம்? ஸ்தூல சரீரத்தையும் சூக்ஷ்ம சரீரத்தையும் சுத்தப்படுத்துறதுக்கு. So that your prana will flow right into the ஆத்மா ஞானம். அதோட ஒட்டி அதோடயே வெளியே வராது. ஞானத்தை பெற்றவர்களுக்கு கர்மம்லாம் சுக்குநூறா கலந்துக்கிட்டு ஓடிடும். Once you reach the Atma Jnana, all your karmas get destroyed by itself. I'm talking to you from experience, not book knowledge. You understand? Reach the Atma Jnana and stay in it. அதுல ஊறிக்கிட்டு இருங்க. இந்த ஆத்ம ஞானத்துல போய் இருந்து அதுல ஊறிக்கிட்டு இருக்கு. மற்றதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாம போயிடும். என்ன செய்யறதுன்னு தெரியாது, என்ன பேசுறதுன்னு தெரியாது, எதை நினைக்கிறதுன்னு தெரியாது. நல்ல இடம் அது. When you don't know what to do, when you don't know you do not know what to think, you are in a very good position. Because your karmas are all over, there's nothing to think. Your karmas are all over, there's nothing to do. Your karmas are all over, there's nothing to speak. You're only in the Mahamauni state. So that is why we are encouraging you, hoping through all the sadhana. இந்த சாதனைகள்லாம் எதுக்கு கொடுக்கிறோம்? ஒரு எண்ணம், நீங்களும் அந்த கதி அடையணும்ட்டு. வேற ஒன்றும் இல்லம்மா தாயே.
ஜெகன்மாதா உங்களுக்கு வேற ஒண்ணும் தேவை, நீங்களும் அந்த கதி அடையணும். சரிங்களா? சோ முயற்சி எடுங்க, கவலைப்படாதீங்க, முயற்சி எடுங்க. One by one, step by step, layer by layer, cut it off. Physical body, pranamaya kosha, annamaya kosha, pranamaya kosha, manonmaya kosha. இந்த மனம், என் மனம் வந்து ரொம்ப சஞ்சலமா இருக்குது சுவாமிஜி, என் மனம் வந்து ரொம்ப கவலையா இருக்குது சுவாமிஜி, என் மனம் வந்து ரொம்ப குரோதமா இருக்குது சுவாமிஜி, என் மனசுல காமம் உண்டாகுது சுவாமிஜி, என் மனசுல நிறைய ஆசைகள் இருக்குது சுவாமிஜின்ட்டு நீ மனச பத்தி பேசும்போது நீ அந்த மனம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறியா? That's why you can talk about the manam, because you are not the manam. ஏன் இந்த மாதிரி சிக்கல்ல நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா, மனசுக்கும் உங்களுக்கும் நீங்க தான் மனசுன்னு எண்ணி, you have identified yourself with the manas. The manas is not you. தூக்கத்துல மனசு இல்லையே, ஆழமான தூக்கத்துக்கு போன மனம் காணாம போயிடுச்சே, நீ மட்டும் தானே இருக்கிற, ஒன்னும் இல்லாத ஒரு நிலையில சுசுப்தியில இருக்கிறியே. அப்ப எங்க இருந்தது? எங்கேயோ அடங்கி கிடக்கிறது. அப்ப நீ இந்த மனம் இல்லைன்னு தெரியுது இல்ல, நீ இந்த அகங்காரம் இல்லைன்னு தெரியுது இல்ல, நீ இந்த உடல் இல்லைன்னு தெரியுது இல்ல. சோ இத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி இந்த பஞ்சகோஷ விவேக சாதனன்ட்டு எடுத்து கொடுத்தோம். கொஞ்சம் யோசனை பண்ணுங்க அதை பத்தி. So we have the Annamaya Kosha, Pranamaya Kosha, the Manonmaya Kosha, and now we'll come to the Vijnanamaya Kosha. The algorithms of your program is in the Vijnanamaya Kosha. It has a very clear idea how to operate the program. டிஸ்க் ஆப்ரேட்டிங் ஒரு ப்ரோக்ராம் இருக்கும், அந்த ப்ரோக்ராம் ஆப்ரேட் பண்றதுக்குன்னு ஒரு அல்கோரிதம் ப்ரோக்ராம் இருக்கும் கம்ப்யூட்டர். இந்த ப்ரோக்ராம் வந்தா எப்படி ஆப்ரேட் பண்றது, இந்த ப்ரோக்ராம் வந்தா எப்படி ஆப்ரேட் பண்றது, அந்த ப்ரோக்ராம் உள்ளுக்கு தள்ளி விட்டா எப்படி ஆப்ரேட் பண்றது, அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ப்ரோக்ராம் ஒண்ணு இருக்கும். திஸ் இஸ் த விஞ்ஞானமாய கோஷம். இந்த ப்ரோக்ராம்லாம் ஒன்னொன்னா டிலீட் பண்ணோன்னே இதுல கோஷமா நிக்கக்கூடிய ப்ரோக்ராம் தான் சத்விக் புத்தி. The algorithm has no more program to handle. இதெல்லாம் வெட்டி விட்டோன்னே you delete all these program in your mind. இந்த மைண்ட்ல உள்ள ப்ரோக்ராம் ஒன்னொன்னா டிலீட் பண்ணி கேன்சல் பண்ணி வந்தோன்னே மிச்சமா இந்த புத்தியில இருக்கிறது ஒன்னும் இல்லாத ஒரு நிலையில இருக்கு. ஒன்னும் இல்லாத ஒரு நிலையில இருக்கும் போது அதுக்கு இங்க இருக்கணும்ட்டு அவசியம் இல்லை, திருப்பி ஆத்மா கூட போய் சேர்ந்துக்கும். சத்வீகமான ஒரு புத்தியில போய் இருந்து அதோட அந்த சத்திய விஷயத்துல போய் சேர்ந்து அதுல போய் ஒளிஞ்சு போயிடும். That is when you become a ஞானி. When your buddhi becomes one with the atma, you become a ஞானி. There's nothing else in your algorithm. No more program. Whatever program comes, because you have merged with the Atma, this program won't work on you. It won't affect you. எந்த ப்ரோக்ராம் முன்னுக்கு நின்றாலும் it won't affect you. ப்ரோக்ராம்னு சொல்லும் போது என்ன அலைகள், இதான் ப்ரோக்ராம். உங்க கம்ப்யூட்டர் உங்க ஹேண்ட்போன்ல ஒன்னொன்னா வரமே, அதை ஏத்தி வச்சுக்குவீங்க. ஒரு பதிவு வரும், அதான் ப்ரோக்ராம். என்ன அலைகளை எழுப்பி விட்டுறது. இந்த பார்த்துட்டு ஒரு என்ன அலைகள் வரும், ஹா 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 ஹா, this problem, that problem. It awakens some feelings in you, it awakens some emotions in you, in your emotional body. That is the Manonmaya Kosha. All emotions, all traumas, all stuck in the Manonmaya Kosha. One by one you have to get rid of, so that your buddhi becomes pure awareness, sattvic buddhi or buddhi sattva, and you merge the atma. You become a Jothi and you feel your
body and your mind and your prana with positive mantras. So you are no more receiving, you're only transmitting mantras. You're transmitting Shiva Shintanai. You're transmitting Atma Jothi. This is the state that you can become. Now, you don't have to wait until you die to become that state. நீ செத்து போய் தான் அதை அணிவிக்கணும்ட்டு அவசியம் இல்லை. இப்பயே இங்கேயே அணிவிக்கக்கூடிய நிலை இருக்கிறது உனக்கு. You have to decide. Maybe you can start with Shivaratri. So அதை சொல்லிவிட்டு இத பேசிக்கா கடைசியில இருக்கிறது இந்த புத்தி வந்து ஆத்மாவோட சஞ்சாரம் ஆயிட்டோனே இந்த ஆனந்த பேரானந்த நிலைக்கு போயிடுது. இந்த ஆனந்தமய கோஷம் என்ன பண்ணுது, உனக்கு இந்த சிற்றின்பத்தை எடுத்து கொடுக்கும். ஏன்னா நீ மனசுல மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால. ஸ்லோகங்களை பத்தி சில பேரு என்ன ஸ்லோகங்கள் இவர் படிக்கிறார் என்று. முதல் ஸ்லோகம் இஸ் ஃபார் த குரு மண்டலம். குரு மண்டலம் இஸ் த குரு மண்டலம் என்று சொன்னால் அறிவான நிலை. பிரபஞ்சத்துல ஒரு அறிவு நிலை ஒன்று இருக்கிறது. அறிவு மண்டலம். It's an intelligent energy field that operates the entire universe. Entire creation is operated by a very intelligent energy field. Beyond that, very difficult to describe this. It's like magnetic field, but beyond magnetic field. Because when you talk about field, they'll think football field. We're not talking about football field. We're talking about an energy field. Electromagnetic energy field மாதிரி அதுக்கு அப்பாலாக ஒரு பெரிய ஃபீல்டு இருக்கிறது. சரிங்களா? நல்லா கேக்குதா? சவுண்ட் சரியா இருக்கிறாமா? ஓகே. அது ஒரு பெரிய எனர்ஜி. This is running the entire universe. பிரபஞ்சத்தையே அதுதான் ஆட்டி படைக்குது. பிரபஞ்சம் என்று சொல்லும் போது நம்மளோட சூரிய மண்டலம் மட்டும் பிரபஞ்சம்ட்டு நினைச்சு கொடுக்காது. அது ஒரு சின்ன துள்ளி தான் பிரபஞ்சத்துல. Our solar system is just one small dot. Then there is the galaxy, and then there is maybe one galaxies will form the Milky Way, the grand galaxy. Milky Way மாதிரி இன்னொரு 1 billion Milky Ways are there. All this put together is one small portion of the பிரபஞ்சம். அப்ப இந்த போர்ஷன்ல நம்ம பூமி எங்க இருக்குன்னா ஒரு தூசி கூட இல்ல. அந்த தூசி நம்ம எங்க இருக்கோம்னா சொல்லவே வேண்டாம். That is our status. நம்ம என்னமோ பெரிய பிறவி எடுத்து ஒரு 60 வருஷம் 70 வருஷம் இருந்துட்டு போறது வந்து பெரிய கதை பேசிட்டு போ. Oh, you are so much this, that, the other. Nothing. We are less than, smaller than dust. Very small. Very small. And if you look at the life of the universe, billions, the universe already existing for 12 billion years, and it will continue to exist for 100 billion years. You are only 80 years of our time. This one is not even the blink of an eye. Our life is gone. This is how they describe the universe. So in the Guru Mandalam, when we first do the sloka, we pay homage, we pay respects. Guru Mandalathukku namaskaram பண்ணி கிட்ட வேண்டிக்கிறோம். நம்மளோட இருந்து நம்ம எல்லோருக்கும் இந்த அறிவுபூர்வமா சித்தென்ற சித்தம்பலம் என்று முதல் பெரியவர் சொன்னார். ஐயா முதல் வந்து சித்தம்பலத்தை பற்றி சொன்னார். சித் என்றால் என்ன? அவர் வந்து தமிழ்ல ரொம்ப சுருக்கமா அறிவுன்னு சொல்லிட்டார். இது அறிவுக்கு அப்பாலான விஷயம்தான். அது வந்து வார்த்தைகளால கூற முடியாதனால சுருக்கமா நம்மளுக்கு புரியறதுக்குன்ட்டு அறிவுன்னு சொல்லிட்டார். அறிவு மீன்ஸ் புத்தி, intelligence. The grand intelligence is the Chidambara Chittambalam. It is in Akasha Tattva. That means there's no form. It's a formless state. It's the one that makes us alive, makes us conscious. The consciousness in us. Even when we are unconscious, it is there. Even when we are unconscious, it is there. It has to be there to make the body function. When you are in deep sleep, நம்ம ஆழமான தூக்கத்துக்கு போனோமே,
ஒன்னும் தெரியாத ஒரு நிலையில இருக்கும்போது உடல்ல எல்லா வேலையும் ஓடிட்டு இருக்க, சுவாசம் ஓடிட்டு இருக்க, ஹார்ட் பீட் பண்ணிட்டு இருக்க, இது யார் பண்ண வைக்கிறது? அருவ நிலையில ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறது. இன்விசிபிள் force that makes your heart beat, makes your breath will go in and come out by itself. You don't realize this. You are in deep sleep. You are in unconscious state. Something is making it happen. Even you are not there to remember anything. So the ego, which you call you, my name is Hariharan, my name is Uma Devi, my name is Tilagavati. This is just the ego. Identity with the body and mind. This ego. இதுக்கு பின்னால ஏதோ ஒன்று இருக்கிறது. ஏன்னா நீ ஆழமான தூக்கத்துல, when you are in deep sleep, you are not aware of yourself. Something else is operating your body. What is that? எப்பயாச்சும் அதை பத்தி நினைச்சு பார்த்திருக்கீங்களா? ஏதோ உங்களோட கோமால நீங்க போய் பார்த்திருப்பீங்க ஹாஸ்பிட்டல். சில பேர் கோமால கிடப்பா, ஒன்னும் தெரியாத நிலை, அவங்களுக்கே தெரியாது அவங்க எங்க இருக்காங்கன்ட்டு. நீங்க தான் அவங்கள அந்த மாதிரி நிலையில உள்ளவங்களுக்கு அந்த உடலை யாரு ஆட்டி படைக்கிறா? சுவாசத்தை உள்ளுக்கு இழுத்து வெளியே விடுறது யாரு? அது தன்னாலே ஓடுது. தன்னாலே எப்படிமா ஓடும்? ஏதோ ஒண்ணு ஓட வைக்கணுமே. சரி, அது விடுவோம். அது ஒரு அறிவான நிலை. உங்க செல்ஸ் எல்லாம் உள்ளுக்கு ஃபார்ம் பண்ண வைக்குது. Every 6 weeks you get a new liver. Every 8 weeks you get a new pair of lungs. அது செல்ஸ் அப்பப்ப செத்து போன செல்ஸை வெளியாக்கிட்டு நம்ம சாப்பிடுற சாப்பாடுல இருந்து செல்ஸை உண்டாக்குறது. எதுவா பண்றது? இத நம்ம கண்ணுக்கு பார்வையை கொடுக்குது. சில பேருக்கு கண்ணு இருக்கும், பார்வை இருக்காது. சில பேருக்கு காது இருக்கும், கேட்க இயலாது. இத கேட்க வைக்கிறது, நம்மள பார்க்க வைக்கிறது, இப்ப நம்மள பேச வைக்கிறது. நம்ம பேசும்போது உங்க காதுல போய் அந்த சவுண்ட் விழுந்து உங்களை கேட்க வச்சு அந்த விஷயங்களை புரிய வைக்குதே. Something is making you understand what I'm saying to you right now. Something is making you understand this. Think about this for a while. You think about this. What is making you understand the language that I speak? Whether I speak in English or I speak in Tamil. நான் தமிழ்ல பேசினா இந்த வார்த்தைகள் உங்கள் மூலமா உள்ளுக்கு புரிந்து இந்த வார்த்தைகளை உங்க உள்ள ஏதோ புரிய வைக்குது. இந்த விஷயத்தை அது யாரு? இதான் அறிவுக்கு நிலை. இந்த அறிவுக்கு அறிவான நிலை இருந்தா தான் பலவிதமான விஷயங்களை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். We are able to understand things. We are able to make differences. This is a dog, that is a cat. This is in our system. This is my mother. This is my mother-in-law. Dog does not know this difference. Who's your mother and who's your mother-in-law? An animal does not know this. மிருகத்துக்கு இந்த வித்தியாசம் தெரியாது. இந்த விஷயத்துக்கு பேர் தான் விவேகம், discrimination. In Sanskrit it's known as viveka. In Tamil they call it vivegam. வித்தியாசம் தெரிஞ்சுக்க கூடிய ஒரு நிலை. Ability to differentiate. This is a special quality of human beings. இதான் ஆறாம் அறிவு. நல்லது, இது நல்லது, இது கெட்டது, இது விஷம், இது அமிர்தம். Animal does not. We will know this. This is the speciality of the human birth. God gave us this ஆறாம் அறிவு. எதுக்கு கொடுத்தாரு? எதை வச்சு கொடுத்தாரு? காரணம் என்ன? எவன் இந்த மாதிரி கேள்விய அவன் உள்ளுக்கு கேட்கிறானோ, when you first ask this kind of questions, who created all this? That's when your spiritual path begins. அப்பதான் உங்களோட ஆன்மீக பயணம் ஆரம்பம். அப்ப உங்களுக்கு ஒரு தேடுதல் வந்திருக்கிறது. You have asked questions. You have some questions. You need some answers. So you will look for someone to give you these answers. So first you will ask yourself, because not everybody is lucky to get a teacher. You will ask your mother, அம்மா இதுனா என்ன அம்மா? அவங்க ஏதோ பேசுறாங்களே இந்த சுவாமிஜி, அவர் என்னத்தை பத்தி பேசுறாரு? You please explain to me. So that's why the mother is very important. The mother becomes the first guru. Nature gives you this
ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களுக்கு நேச்சர் வந்து பிரபஞ்சம் வந்து இயற்கையாவே உங்களுக்கு ஒரு தொழிலை கொடுத்திருக்கிறது, உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்திருக்கிறது, உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறது. உங்க குழந்தைங்களை சரியான முறையில வளர்க்கறதுக்கு உங்களை ஒரு குருஸ்தானத்துல கொடுத்திருக்கிறது, உங்களை ஒரு குருஸ்தானத்தை உங்க உள்ள உண்டாக்கி இருக்கிறது. அது இயற்கையா வரக்கூடிய விஷயம். அதை எப்படி நீங்க விலக்கி வச்சாலும் ஒரு குரு தேவை. இயற்கை உங்களுக்கே எடுத்து காட்டுறது that you have to first start being your guru, a teacher for your child. So nature has given you this status, therefore you cannot deny the importance of a guru, a teacher. மனுஷனா வருது, சாமியார வருது, அது மட்டும் குரு இல்ல. குரு என்றால் ஒரு தத்துவம். இதைத்தான் சொல்ல வர. Guru is a tattva, it's a principle. The ability to teach, the ability to learn, and the ability to share knowledge, communicate knowledge, any kind of knowledge, not just spiritual knowledge, any kind of knowledge, the ability to question and the ability to look for answers. Where does it come from? It comes from the universe that created you. It's a very intelligent universe. It has also created the coronavirus. You see, very intelligent virus. Till today, we are the most intelligent living creature in the universe today. We can make rockets, we can go to the moon, we have gone to Mars, we've gone everywhere, we can create nuclear weapon, but we cannot get rid of this virus that we can't even see with our eyes. That is the state of our affairs. Why we think we are great? Anavam, ego. We think we can come out of anything. Till today we are afraid of the virus. We cover this, we cover here, we cover everywhere. Social distancing, everywhere. Wash hands. Afraid of what? Afraid of dying. Afraid of dying. This is our biggest fear. We are all. ஏனப்பா இப்படி? மரண பயம். மூக்க முடிக்கிறீங்க, கண்ணத்து வாய் இது இன்ன வரலாம் அதெல்லாம் இல்ல. திடீர்னு எவனோ சொல்லிட்டான் ஒரு வைரஸ் இருக்குன்ட்டு, இவன் கண்ணுக்கு கூட தெரியல. இன்னவரெல்லாம் அவன் கண்ணுக்கு தெரியல. எந்த வைரஸ் வந்துட்டு போனுச்சு? டெல்டா வைரஸ் வந்துச்சா, அல்பா வைரஸ் வந்துச்சா, பேட்டா வைரஸ் வந்துச்சா, எந்த வைரஸ் வந்துச்சு? எவனோ ஒரு பேரை கொடுத்துட்டான். திஸ் இஸ் டெல்டா வைரஸ், திஸ் ஒன் இஸ் ஒமிக்ரான், திஸ் இஸ் H2B, திஸ் இஸ் தட். யூ பிலீவ் இட். யூ பிலீவ் இட். You've not seen it. You've not seen it, but you believe it. This is our status. If somebody keeps telling you everything with authority, you will believe it. But somebody tells you God exists, his name is Shiva. No la, I cannot believe this thing. I got problem. If Vinayagar really exists, குமார்கள் உணர்ந்து மகான்கள் சொல்றாங்க, விநாயகர் ஒருத்தர் இருக்காரு, ஒரு மூர்த்தி இருக்கிறது, அது இந்த எனர்ஜி இருக்கிறது, மூலாதார கடவுளா இருக்கிறது, உட்கார்ந்து இருக்கிறது. No, I cannot believe. You show me la, show me Vinayagar, you show me Murugan daily, he got elephant. அவருக்கு வந்து ஞான முகமா? தத்துவம் பா. We also know his face. Why is it elephant face? இதெல்லாம் நான் வந்து முன்னையே ஒரு சத்சங்கத்துல சொல்லியிருக்கேன். அதை பத்தி ரொம்ப எலாபரேட் பண்ணாம நம்ம டாபிக் வரும். So the sloka for the Guru Mandala is to worship and give thanks, ask permission from the Guru Mandalam, this பிரபஞ்ச அறிவுக்கு அறிவான சித்த நிலை, to help us on today's topic. Bless us with some knowledge to understand today's topic. And then the rest of the slokas is to pay respects to the gurus who brought this knowledge to us. This is our tradition. நம்மளோட பண்பாடு இப்படி. யாரு நம்மளுக்கு இந்த அறிவுபூர்வமா இந்த சூத்திரங்கள், இந்த விஷயங்களை கொடுக்கலாம்? இது வந்து ரொம்ப ரகசியமான விஷயம். நம்ம அறிவுக்கு எட்டாத விஷயத்த நம்ம அறிவுக்கு எட்டுற மாதிரி யாரோ ஒருத்தர் எடுத்து கொடுத்திருக்காரு, நூல்கள்ல எழுதியிருக்கிறார். எழுதி வச்சவங்க அவங்களுக்கு நன்றி செலுத்துறது, இது நம்மளோட பண்பாடு. Gratitude it's called in English. We show gratitude to all great gurus, ascended masters who have with lot of trouble and pain
wrote this knowledge down, spent years and years of tapas, meditation, prayers, in solitude to discover this truth. The rishis, the munis, the Shiva yogis, so that it will help mankind realize this great truth. We are not interested. Only 20 people, 30 people are interested. Out of so many people, only 2%, 3% in this world are interested in this knowledge. This is our status of the human race. You are considered lucky if you're here. You've been here continuously for the last 30 odd satsang, because God has blessed you with the interest. என்ன பண்ணிட்டார், இறைவன் உங்களுக்கு ஒரு அருள் கொடுத்திருக்கார் இந்த நாலேஜ் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுக்கு. இல்லாட்டி நீங்க இங்க உட்கார்ந்து இருக்க மாட்டீங்க. வாரம் வாரமா உங்களே அறியாமையே ஒரு உங்ககிட்ட ஒரு தூண்டுதல் வருது. ஐயோ இன்னைக்கு சத்சங் இருக்கே அப்படி நான் வந்து வாட்ஸ்அப்லயோ மெசேஜ் அனுப்பாட்டி இருந்தா உடனே கேள்வி வந்துருது, சுவாமிஜி சத்சங் இருக்கா, சுவாமிஜி இன்னைக்கு சத்சங் இருக்கா. ஏதோ ஒண்ணு உங்க உள்ளத்திலேன்னு தோணி எழுப்பிப்பட்டு, ஐயோ இன்னைக்கு சத்சங் இருக்கே, என்னது அது, என்னவா, what is that makes you get interested in this knowledge? Why? There's so many knowledge out there. இன்னைக்கு சொல்லவா வேண்டும், தட்டி விட்டாலே one by one overload. WhatsApp, internet, Netflix, this, that, media, social media is the most powerful tool today. Father, ஒதுக்கி வச்சிட்டு, why are you interested in this knowledge? This question only you can answer. Where is it coming from? எண்ணத்திலேந்து வருதா, மனசுலேந்து வருதா, அறிவுலேந்து வருதா, அதுக்கு அப்பாலான ஆத்மாலேந்து வருதா? You have to understand this thing first. எங்கேந்து வருது இந்த ஆர்வம்? அவரு நடராஜரை பத்தி பேசணும்னு எல்லாத்துக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருது. ஒரு என்னத்தை பத்தி பேசுறாரு, இந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்து கொடுக்கறதுல, இந்த இன்ட்ரெஸ்ட தோணி விடுறதுல, இதுக்கு பேர் இது இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்டே வருது. எதையோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்ட்டு. You have this need to curiosity for knowledge, thirst for knowledge. I want to know, but we make this knowledge very small because we want to know about the neighbor, the fourth neighbor's wife, what she's doing, the fifth neighbor's wife, what she's doing, the opposite person, uncle, what is he doing. This is the kind of sabo knowledge we go for. Useless knowledge. This knowledge is not going to give you Atma Jnanam. But we are interested in this kind of knowledge. We are not interested in the real knowledge. So the gurus, they said, don't go for this knowledge. இந்த மாதிரி நாலேஜ்க்கு நீ போனா இந்த மாதிரி வியாபகார ஞானம்னு சொல்றது, வியாபகார விஷயங்கள்ல போய் நீ தலையிடாத. லௌகிக்கிய விஷயங்கள்ல, உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல போய் நீ ரொம்ப மனசுக்கு இடம் கொடுத்துறாத. அது வந்து உன் டைமை வேஸ்ட் பண்ணிடும், உன் பிராணத்தை வீணாக்கிடும். அது வந்துட்டு விஷயம் இடையில வந்த விஷயம் இடையிலேயே போயிடும். அது எதுவா இருந்தாலும் சரி. That which has a beginning has an end. It comes. Something was there before all this happened. What is that? And something will remain when all this is gone. What is that? Today's topic is related to this subject. It's called Atma Anatma Vivegam or Pancha Kosha Vivegam. The Pancha Koshas are introduced into this criteria. இந்த பஞ்ச கோஷத்தை ஏன் எடுத்து பார்க்கிறா, பிரிச்சு வைக்கிறான்னா, எது ஆத்மா எது அனாத்மான்னு எடுத்து பார்க்கிறது. Swamiji, please. What is Atma Anatma? Atma means that which is permanent. அழியாத பொருள். சரியா? எல்லாம் வரத்துக்கு முன்பே இதுதான் முதல்ல இருந்தது. ஆதி அந்தம் இல்லா பரம்பொருள். Antam means no beginning, no end. There was no beginning. It's beyond time and space.
அதான் மகாகால்னு சொல்றது. காலத்தையே முழுங்கிடக்கூடிய விஷயம். It will swallow time and space. Swamiji, God has such thing. நீங்க என்ன புரட்டா விடுறீங்களா? No. Today physics, you call it the black hole. They call it the dark energy in universe. They cannot. Why dark energy? Because they cannot explain this. அதை பத்தி பேசல. அது பிசிக்ஷன் பெரிய பெரிய சயின்ஸ் ஆராய்ச்சி பண்ணி இதை பத்தி என்ன சொல்றதுன்னே தெரியலையே, அதோட பிஹேவியர் பேட்டர்னே எங்களுக்கு இன்னும் புரியலையே அப்படின்ட்டு அதை டார்க் எனர்ஜின்னு சொல்லிட்டான். அது இந்த பிரபஞ்சத்தை ஆட்டி படைக்குது, அது என்னன்னு எங்களுக்கு தெரியல, அதை டார்க் எனர்ஜின்னு சொல்லிட்டான். We don't understand. Something is making this universe create itself and destroy. Don't know where it came from. இந்த ஸ்டார்ஸ்லாம் எங்க இருந்து வந்துச்சு, இந்த பிளானட்லாம் எங்க இருந்து வந்துச்சு, எப்படி இப்படி ஃபார்ம் ஆகுது, அந்த ஆகாசத்துல அப்படியே ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்கே ஒரு பிளானட்டும் அந்த சூரிய மண்டலத்தை சுத்தி சுத்தி வருது. அதை கூட நீங்க தேதி குறித்து வச்சிருக்கீங்க. எக்ஸாக்ட்லி every 365 days the earth goes around the sun. How is this happening? Who's making this happen? அப்படின்ற ஒரு கேள்வி வரக்கூடாது. Every 29 days you see full moon. Every 29 days you see amavasya. Exact. நம்ம கூட அவ்வளவு எக்ஸாக்ட் இல்ல. சமயத்துல தேதி விட்டுறோம், டைமிங் விட்டுறோம், எல்லாத்தையும் விட்டுறோம். நம்மள விட எஃபிஷியன்ட்டா ஏதோ ஒரு சிஸ்டம் இருக்கிறது. அந்த திதிக்கு அந்த மூன் வந்துடும், அந்த திதிக்கு அந்த நட்சத்திரம் வந்துருது, அந்த திதிக்கு அந்த நாள்ல குறிப்பிட்ட ஒரு காலத்துல சன் உதயமாகிறது, சூரியன் உதயமாகிறது, குறிப்பிட்ட ஒரு காலத்துல அஸ்தமனம் ஆகிறது. The sun is rising at a certain time and setting at a certain time because of the spinning of the earth. So the earth is spinning in a certain way that all the seasons are balanced. When there is rain season, today it's a bit upset because we interfered with nature. Otherwise, nature would have followed a very natural process. We came out of nature. We think we are very clever. The biggest problem in the universe today is the human ego. No other problem. There's no other problem in it. No asura, no bad people, no good people, no such thing. The biggest problem in the universe. நான் சொல்லல. All the great saints, all the great masters have been saying from those days until now, our biggest problem is our anavam, our ego. The daughter does not listen. The mother, the husband does not listen to the wife does not listen to the husband. Daughter-in-law and mother-in-law quarrel, sister-in-law and brother-in-law quarrel, family quarrel. Two brothers are fighting over one property. They're willing to kill their mother. Today, they're willing to kill their own for property. 10 வளர்த்த 9 மாசம் 10 மாசம் சுமந்து பெற்று வளர்த்த குழந்தைகள் தாயை கொல்ல அளவுக்கு அவங்களுக்கு ஆணவம், அதிகாரம், பைத்தியம். அதிகார பைத்தியம் எங்கேண்டு வருது? ஆணவத்தினால வருது. இந்த ஆணவத்தை எப்படி அழிக்கிறதுன்னா அந்த காலத்திலேயே எடுத்து கொடுத்துட்டா. எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சுக்கிறது, இதுக்கு பேர் தான் விவேகம். So what is Atma? That which makes you think, that which gives you light of realization. நம்ம உள்ளே ஏதோ ஒரு ஒளி நம்மள பட்டு எழுப்பி விட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க, நல்லது கெட்டது, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்க, எவன் நல்லவன் எவன் கெட்டவன், எது நம்மளுக்கு நல்லது எது நம்மளுக்கு கெடுதல் பண்ணும், இந்த அறிவை எழுப்பி விடுறதுக்கு பேர் தான் சித்தம், சைத்தன்யம், சித். These various words, but the மூல பொருள் is ஆத்மா. ஆத்மா எது? இதுக்கு தவிர்த்து இருக்கிற அனாத்மா எது? That which is opposite, that which is not ஆத்மா. So today's topic is based on Atma Anatma Vivega. We spoke about, we touched on this last week. ஒரு brief explanation கொடுத்தோம். The
the great masters who brought this out, அவங்க வந்து இந்த ஆத்மா அனாத்மாவை 5 விதமா பிரிச்சு பஞ்ச கோஷம் என்று பெயர் சூட்டி, இந்த பஞ்ச கோஷம்னு சொல்லும் போது they are layers inside us. From the physical body, if you go further inside, you'll come to the next layer, the pranic layer. The physical layer, there is an energy body, the pranic energy layer, like onion, you know, onion நீங்க பீல் பண்ணிருக்கலாம். onion you peel this வெங்காயத்தை பீல் பண்ண அதுக்குள்ள ஒரு ஸ்கின் இருக்கும், அதை பீல் பண்ணி அதுக்குள்ள ஒரு ஸ்கின் இருக்கும், அதை பீல் பண்ண அதுக்குள்ள ஒண்ணு இருக்கும். அது மாதிரி நம்மளோட உடலை, நம்மளோட தோற்றங்கள், நம்மளோட படைப்பு ஆராய்ந்து பார்க்கும்போது 5 உரைகளா பிரிச்சாங்க. 5 கோஷம்னு சொல்றது. அது இந்த வெங்காயத்துல உள்ள தோல் மாதிரி ஒண்ணு உரிச்சு எடுக்கும் போது முதல் தோலா வருகிறதுக்கு பேர் தான் அன்னமய கோஷம் என்று போன வாரம் எடுத்து பேசணும். I will briefly go through the Pancha Koshas and come to today's topic, because some of them missed last week's topic. We still haven't got the recording yet. Sorry, our technician has been down with COVID, so he's just recovering now, and once he recovers, we'll send you last week's satsang. And those who are interested in previous satsangs, we will send you the link. From that link, you can go to all the satsangs. We've gone through at least 35 odd satsangs by now. All the topics you will find are related to one another. And there'll be a lot of new terms I would have used in all the satsangs. And I'm hoping some people will ask me some questions. That's why I use some new terms once in a while. So when you find some new terms you don't understand, my WhatsApp is open to all of you. You can come and ask me questions. I'll give you my best to give you the best answers to make you understand. Spiritual knowledge is very important. The most important knowledge a human being should have is spiritual knowledge. And I'll tell you why in a few minutes. Why it is important to know your spiritual self. How important it is. Okay? So, the first layer, முதல் கோஷமா இருக்கக்கூடியது அன்னமய கோஷம். Why அன்னமய கோஷம்? Annam means food. It's the body that is created from food. When you are in your mother's stomach, in your mother's womb, it is from the food that your mother eats that your body is formed. All the cells are formed from the protein, carbohydrate, and the various portions are divided and made into food body. The physical body is the skin. What is the Annamaya Kosha? This comprises of your skin, the flesh inside the skin, the bones, எலும்பு, தோல், நம்ம உள்ள இருக்கக்கூடிய சுரப்பை, பை, இது அது நாடி எல்லாம் அன்னமய கோஷத்தை சேர்த்து. Brain, physical brain, eyeballs, all this is Annamaya Kosha. All kidney, liver, lungs, womb, everything that is physical made from flesh and blood capillaries is Annamaya Kosha. Including the blood, your urine, all under Annamaya Kosha. All this is byproduct of the food you eat. நம்ம சாப்பிடுற சாப்பாடுல இருந்து உண்டாகின விஷயத்துக்கு பேர் தான் அன்னமய கோஷம். கிட்னி, லிவர், இந்த ஈரக்குழாய் எல்லாம் அன்னமய கோஷத்தை சேர்ந்தது. ரொம்ப முக்கியமான ஒரு கோஷம். அதை பத்தி தான் இன்னைக்கு பேச. ஆனா முதல்ல இந்த பஞ்ச கோஷத்தை பத்தி போன வாரம் வராத வாழ்க்கு, மிஸ் பண்ண வாழ்க்கு கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டு, ஏன்னா நம்மளோட லிஸ்னர்ஸ்லாம் ரொம்ப எல்லாத்தையும் அவங்களுக்கு திருப்பி திருப்பி சொன்னாதான் அவங்களுக்கு அப்சார்ப் பண்ண முடியுது. அதனால நான் திருப்பி சொல்லிடுறேன், கவலைப்படாதீங்க. ஓகே, இந்த மாதிரி பஞ்ச கோஷங்களை எடுத்து பேசும்போது இதுக்கு அடுத்ததா இது உள்ளுக்கு இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் பிராணமய கோஷம். The prana body, the prana layer, the energy layer. The body வந்து, the physical body வந்து
இப்படி மூவ் பண்ணோம், அப்படி மூவ் பண்ணோம், வாக்கிங் போனோம், படுக்கையிலேருந்து எந்திரிக்கணும், எந்திரிச்சோன்னு திருப்பி போய் படுக்கணும். ஒரு இடத்துல உட்காரணும்னா அதுக்கு சில எனர்ஜி தேவை. இட் நீட்ஸ் சம் எனர்ஜி. பிராண ஓட்டம் இருந்தா தான் எனர்ஜி இருக்கும். பிராணம் இல்லைன்னா எனர்ஜி இருக்காது. பிராணம்னா என்ன? நம்ம மூச்சு உள்ளுக்கு இழுத்து அது ஒரு இடத்துக்கு போயிட்டு திருப்பி வெளியே வருது. இந்த மூச்சியோட மூலமா இருக்கிறதுக்கு பேர் தான் பிராணம். It's an energy field inside your body, makes everything move. If I want to move my 5 fingers, I want to move my hand. If no prana, I cannot move my hand. கை இழுத்துக்கிடுச்சுன்னா, கையை ஸ்ட்ரோக் பிடிச்சிருச்சுன்னா, ஸ்ட்ரோக்னா என்ன? The prana is blocked. There's no circulation. Sometimes you sit for a long time and then you wake up from your body, I cannot feel. Oh, my leg cannot feel. அப்படின்ட்டு சொல்றோம்ல. Why you cannot feel your leg? No energy flowing to your leg. You have to stand for a while and then you in your leg. Because then the prana and the blood circulation, the blood flows. That which makes your blood flow from the heart to every part of the body. What makes this blood flow? This is the prana. Adha patti the prana vidya, we did 5 satsangs in prana vidya. I've explained in detail what is the prana. Okay? Prana is not just in our body, prana is everywhere. That which makes the sun shine. And the sunshine reaches us because of prana. That which forms the cloud is prana. That which brings rain is prana. That which makes a plant grow is prana. That which makes the plant grow into a green leaf. That which makes our eyes blink is prana. That which makes me speak is prana. That which makes you hear is prana. Pranam illana you can. அது எங்க இருக்கு சுவாமிஜி? எங்கேயும் எல்லா இடத்துலயும் இருக்கிறது. நம்ம உள்ளேயும் இருக்கிறது, வெளியவும் இருக்கிறது. அணுவாத நிலையில இருக்கு. அணுவை உற்பத்தி பண்றதே பிராணம் இருந்தா தான் உற்பத்தி பண்ணும். அது எங்கேந்து வருது சுவாமிஜி? அந்த கேள்விதான். நீங்க அந்த கேள்விக்கு பதில் தேடுறதுக்கு தான் ஆன்மீக விசாரம் பண்றது. இந்த பிராணம் எங்கேந்து வருது? பிராணத்தை யார் எந்த ஃபேக்டரியில உண்டாக்குறாங்க சுவாமிஜி? Can I buy online which factory is producing the prana? Go and find out. You can buy prana online or not. You cannot buy prana online, but it is given to you for free, because money cannot buy prana. Only your good karmas will give you prana. That's why they ask you to do good deeds. தர்மம் செய்ய விரும்பு, அரண் செய்ய விரும்பு. எதுக்கு சொல்றாங்க? இந்த செஞ்சா தான் உனக்கு பிராணம் கிடைக்கும். இல்லாட்டி பிராணத்தை வெட்டிடும், தன்னாலே வெட்டிடும். அப்புறம் நோய் பிராணம்பத்துல கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு போகும். முதல்ல பிரெயின்ஸ் வேலை செய்யாது, மறதி வந்துடும். மறதியாலே பிராணம் குறைஞ்சிட்டு போகுதுன்னு அர்த்தம். முடி கொட்டிடும். And then you have hormonal upset, this problem, that problem. One by one it will start. It will start with the first. Then it will start with you unable to think straight. உன்னால சரியா யோசனை பண்ண முடியாது. மறதி எல்லாரும் மறந்து போகுது. பிராணம் குறைஞ்சு வருதுன்ட்டு அர்த்தம். Not enough oxygen. பிராண தமிழ்ல பிராணவாயுன்னு சொல்லுவாங்க. ஆக்சிஜனுக்கு பிராணவாயுன்னு சொல்லுவாங்க. சில தமிழ் இலக்கியங்கள்ல ஆக்சிஜனுக்கு பிராணவாயுன்னு சொல்லுவாங்க. Oxygen level is going down. When your oxygen level goes down, it cannot reach your brains. You start having problem with your brain. Alzheimer's, Parkinson's, this kind of mind brain related disease. All kinds of other disease there are. We all have all kinds of disease in stock, program, waiting to come out. When your prana is not doing well, one by one will come and say, hello, my name is Alzheimer. I have come to be your friend for a while. Thank you very much for letting me come into your life. Because you did so much karma, I am able to come inside your life. Thank you very much, my dear friend. I'm going to be your best friend from now on. Parkinson's.
My name is Mr. Parkinson. I've come to be your best friend for a while. Because you did so many karmas, I have no choice. Thank you very much for inviting me into your life. My name is heart disease. I've come to be your friend for a while. My name is kidney problem. I've come to be your friend for a while. Thank you very much for doing so much beautiful karma come to your life. Your prana is the most important aspect, pranamaya kosha. Because it's the prana that helps you cure all these diseases, including Parkinson's, including Alzheimer's. This prana can cure this. They are in the ancient science. They have thought about all these things. பக்கவாதம்னு சொல்லுவாங்க. தமிழ் அதுக்கு ஒரு பேரே இருக்கு. பார்க்கின்சன்ஸ் வந்து பக்கத்தை சேர்ந்தது. அதை வந்து பிராணத்து மூலமா சில மூலிகையை பயன்படுத்தி நரம்புகளை அசைத்து என்ன சொல்ற வர்ம கலைன்ட்டு ஒரு கலையே இருக்கிறது. அது எந்த கலாச்சாரம் இல்லை, அகஸ்தியர் பெருமானால எடுத்து கொடுத்தது வர்மக்கலை. With வர்மக்கலை you can cure all these diseases. Nobody is interested. Why not get PhD, a job in US, cannot get salary with வர்மக்கலை? You see, they want to learn knowledge which can give them money. Knowledge has become business. Can get promotion, can get salary, raise of salary. This is the world today. தப்பு இல்லை, உலகம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதை கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்கன்னு தான் சொல்ல வரோம். இந்த மாதிரி நாலேஜ்க்கு வேல்யூ இல்லை. ஃப்ரீயா கொடுத்தாலும் யாரும் வர மாட்டாங்க. ஏன்னா ப்ரமோஷன் கிடைக்காது. இது நீங்க மினிஸ்டர் ஆக முடியாது, ஒரு சீஃப் அக்கௌண்டன்ட் ஆக முடியாது, ஒரு குரு பஸ்ஸார் ஆக முடியாது, ஒரு சீஃப் என்ஜினியர் ஆக முடியாது. இந்த நாலேஜ் வச்சுக்கிட்டு என்னத்த பண்றது சுவாமிஜி? Why are you wasting your prana with us? This knowledge I cannot get promotion. With this knowledge I cannot become prime minister. See, but you can save your life. Which is more important, promotion or your life? You think about it yourself. This ability to think this way comes from God. That is how you're created. Ability to think. When I speak of these things, உங்களால யோசனை பண்ண முடியுது. உங்களை யோசனை பண்ண வைக்கிறது யாரு? இந்த மாதிரி விஷயங்களை பத்தி யோசனை பண்ண வைக்கிறது யாரு? எங்கேண்டு வருது இந்த யோசனை? அத முத நீங்க கொஞ்சம் கணிச்சு பாருங்க. So that's the pranamaya kosha, for the body to move from one place to another, to walk, to sit up, to sleep, to go to sleep, you need prana. To wake up from sleep, you need prana. Can anyone, யாரையாச்சும் கேட்டு பாருங்க, எப்ப நீ தூக்கத்துக்கு போன, எந்த நேரத்துல உறக்கத்துக்கு, அந்த குறிப்பிட்ட நேரத்துல போய் உறங்குறியே, you are falling asleep. Can you tell me at what point you fell asleep and at what point you woke up? No, I can tell you. Nobody will know. Nobody will. அந்த நித்ரை எந்த நேரத்துல வருகிறது, எந்த நேரத்துல விட்டு போகிறது, யாரு பாத்துக்கிறா? You cannot decide. You try to sleep, also cannot sleep. At one point you will just fall asleep. Who's making you sleep? Who's waking you up? Think about it. Think about it. All this is happening by itself. நம்ம தான் நடத்திட்டு வரோம்ட்டு ஒரு எண்ணம், ஒரு கற்பனை. ஓகே, இந்த கற்பனை இதுல நான் தான் செய்யறேன். இந்த விஷயத்துக்கு பேர் தான் அடுத்த லேயர், மனோன்மய கோஷம். That is the manonmaya kosha. It's the fellow who dreams. It's the fellow who imagines, I want to be doctor, I want to be actress, I want to be like this, I want to be like this, I wish I had this, I wish I had that. This is the manonmaya kosha. கற்பனை உலகத்துக்கு போயிட்டு வரும், கனவு காணும்.
கனவுல இல்லாத விஷயங்கள் எல்லாம் எடுத்து கொடுக்கும். உங்களுக்கு விருப்பப்பட்ட பொருள், ஆனா அடைய முடியாத பொருள். விருப்பம், ஆசை நிறைய இருக்கிறது, எல்லாத்தையும் அடைய முடியல. இந்த அடைய முடியாத ஆசை எங்கேயோ போய் மூடி மறைஞ்சு கிடக்கும். அது எங்க வரும்? கனவுல தோணி வரும். It comes as your dream state. Fantasy. கல்பித்த, கல்பித்தன்ட்டு வடமொழியில சொல்லுவாங்க. ஆவித்ய கல்பித்த. So this is a மனோன்மய கோஷம். Next layer. அடுத்த உரை. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோன்மய கோஷம். எல்லாத்தையும் என்ன அலைகளை எழுப்பிடுறது? தாட் ப்ரோசஸஸ். திங்கிங் அபவுட் திஸ், worrying about this, emotion about that, angry about this, unhappy about this, happy about this. All this comes in the manonmaya kosham. This is the layer. மூன்றாவது உரை. நான்காவது உரைக்கு பேரு விஞ்ஞானமய கோஷம். பேருக்கே ஒரு ஸ்பெஷல் பேர். விஞ்ஞானம் மீன்ஸ் எபிலிட்டி டு திங்க், இன்டலெக்ட், டிஃபரன்ஷியேட். அறிவுபூர்வமா கணிச்சு பார்க்கிறது. இது சரியான விஷயமா? ரேஷனாலிட்டின்னு சொல்றது. Rational mind. That's why they call it a rational mind. So you know, in your mind itself, there is a rational mind, there is a irrational mind. You yourself know this. Some things are not rational, you just feel emotions. Some things you use rationality. You think about it, what is good, what is bad, what can, what cannot. This is the விஞ்ஞானமய கோஷம். நம்ம உள்ளுக்கு இருக்கிறது. சுவாமிஜி, அது எங்க இருக்கிறது சுவாமிஜி? அன்னமய கோஷம் கண்ணுக்கு தெரியுது. பிராணமய கோஷம் ஒரு அளவுக்கு உணர்ந்துடலாம். மனோன்மய கோஷம் அனுபவ ரீதியில தெரிஞ்சுக்கலாம். அது போல விஞ்ஞானமய கோஷமும் அனுபவ ரீதியில தான் தெரிஞ்சுக்கலாம். அனுபவ ஞானம் ஒரு ஞானம் இருக்கு. அபோரக்ஷம் சொல்றது, அப்ரோக்ஷம் சொல்றது. அனுபவ ஞானம், that means direct experience. Through experiential knowledge, you will know there is something known as விஞ்ஞானமய கோஷம். Now, இதெல்லாம் எதுக்கு இருக்குன்னா, அதுக்குன்ட்டு ஒரு காரணம் இருக்கணும். கடைசியா உள்ள உரை அன்னமய கோஷ, பிராணமய கோஷ, மனோன்மய கோஷ, விஞ்ஞானமய கோஷ, and there is the fifth kosha which enjoys all this, which experiences all this. It's called the Anandamaya kosha. It is for this kosham that all the rest are functioning. Who's the enjoyer? This is the enjoyment. Anandam is the enjoyment. Who's the enjoyer? This is the Atma. இதை அணிவிக்கிறதுக்குன்ட்டு இதை அணிவிக்கிறதுக்கு somebody has to experience all this. Who is that? That is the owner of all this. The one who imagines, creates and brings back all this. This is called the Atma. The rest is all Anatma. அதோட ஒட்டி இருக்கிறதுனால, அதோட தோற்றத்துல ஒட்டி இருக்கிறதுனால அது மாதிரியே அது நடிச்சுக்குது. ஏன்னா இது ஒரு காப்பி கேட். மனசுலேருந்து ஒரு காப்பி கேட் வந்து, நான் தான் இது, நான் உமாதேவி, நான் ஹரிஹரன், நான் ராமச்சந்திரன், நான் ராமலிங்கம்ட்டு நடிச்சுக்கிறதுக்கு பேர் தான் ஆணவம். இதுக்கு ஒரிஜினல் ஒண்ணு இருக்கணும். கண்ணுக்கு தெரியாதது, மனசுக்கு எட்டாதது, அறிவுக்கு அறிவான நிலையில ஒண்ணு இருந்தா தான் அதை வச்சுதான் நீ ரிஃப்ளெக்ஷன் பண்ற. அதை ஒட்டி வச்சுக்கிட்டு தான் என் பேரு இது, நான் இது, நான் அதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதான் ஒரிஜினல். ஒரிஜினல்ல நீ காப்பி பண்ணிட்டு இந்த காப்பியில உண்மைன்ட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் மறைத்தல். மறைத்தல் means forgetfulness. You forgot your original status and you took on the role of a false person. So today's knowledge is to differentiate the two, between the real and not so real, the reflection of the real. நம்ம இது கெட்டதுன்னு சொல்லல, இது இருந்தா இதை புரிஞ்சுக்கலாம். நம்ம முகத்தை நம்ம பார்க்கணும்னா ஒரு கண்ணாடி இருந்தா தான் பார்க்க முடியும்.
இந்த கண்ணாடி தான் உன்னோட ஆணவ மலம், ஒரிஜினல் இல்ல. உன் முகத்தை பாக்குறதுக்கு, உன் உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதை உண்டாக்குனது. இந்த உடல், மனம், புத்தி, அகங்காரம் இது கெட்டதுக்கு இல்ல. சில பேர் இது கெட்டது, இதெல்லாம் வேணாம்னு சொல்லிப்பாங்க. அப்படி இல்லை. இது இருக்கிறனால தான் நம்மளை பத்தி நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஒரு முக கண்ணாடி மாதிரி, மைண்ட் ஒரு முக கண்ணாடி மாதிரி. இந்த முக கண்ணாடி இருக்கிறதுனால தான் முகத்தை தெரிஞ்சுக்கலாம். முக கண்ணாடி இல்லாம உங்க முகத்தை உங்களால பார்க்க முடியுமா? என்ன பாவ காரியம். You can't even look at your own face without a mirror. You know everything. You want to know everything, but you do not know what your face looks like. You need something else to show your face. Look at your creation. With your eyes, you cannot see your face. You need a mirror. With your own mind and your own intellect, you cannot know your Atma. You have to go beyond it. How do you do this? That is today's topic. How do you get to know the Atma? There are three functions to this today's knowledge. The Pancha Kosha Vivegam avlo mukkiyamaana oru process nu solluva, learning process. முக்கியமான ஒரு பயிற்சி. எதுக்கு? மூன்று விஷயத்துக்கு. ஒன்னு, ஆத்மா அனாத்மா விவேகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது முழுமையா, through experience, direct experience தெரிஞ்சுக்க. அனுபவ ரீதியில ஆத்மா அனாத்மா விவேகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் இந்த சாதனை. முக்கியமா. ரெண்டாவது, நம்ம உடலை சரிப்படுத்துறது, ஹீலிங் ப்ரோசஸ். அதை பத்தி இன்னைக்கு பேசுவோம் முக்கியமா. தேர்ட் இஸ், இட்ஸ் a sadhana to keep your spiritual knowledge growing. It's called the five-fold path, பஞ்சாங்க சாதனா. அதை பத்தி கடைசியா பேசுவோம். சரிங்களா? So today we will touch on the healing process of the Annamaya Kosha. Why do we need to heal the Annamaya Kosha? Because our problem in life starts with the physical body. When we don't look after நம்ம physical body, நம்மளோட ஸ்தூல சரீரத்தை சரியான முறையில கொண்டு வராதனால அதுல விஷம் ஊறி போய் பல தேவையில்லாத விஷயங்கள்லாம் அதுல ஊறிக்கிட்டு இருக்கிறதுனால உணவு புறமாக, சுவாசிக்கிற காற்றின் மூலமாக, உணவு மூலமாக, சிந்தனை மூலமாக நிறைய விஷயம், தேவையில்லாத விஷயங்களை நம்ம உள்ளுக்கு நம்ம ஊற வச்சுக்கிட்டு நிறுத்தி வச்சுக்கிட்டு இருக்கோம். We have taken in a lot of processed food that is poisonous to us, that we don't require, and as a result of this we are suffering. Body pain, headache, this problem, that problem. Start with physical body, then emotional body. Thinking, too much thinking about, worrying about this, worrying about that. No. This Pancha Kosha Viveka Sadhana will help you get rid of these problems one by one. So step by step. I will take you through every satsang layer by layer. So this will take about 5 satsangs. Okay. Last week's satsang was just an introduction of the Pancha Kosha. Today's satsang, we'll start with the first Kosha. How to heal and how to make the first Kosha favorable to Atma Sadhana. அந்த முதல் கோஷத்தை பத்தி இன்னைக்கு எடுத்து பார்த்து அதை எப்படி ஹீல் பண்றது, அதை எப்படி குணப்படுத்துறது, அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி பழுதா போனச்சு, அதை பார்த்துட்டு அந்த திருப்பியும் அந்த விஷயத்தில் போய் மாட்டிக்காம இருக்கிறதுக்கு வழிமுறைகள் என்ன? How do we prevent ourselves from making the physical body sick? What do we need to do? This is what we are going to talk about today. The most important aspect of Annamaya Kosha is the food we eat. நம்ம சாப்பிட்ற உணவு இல்லை, இது மூலமா, இந்த துவாரங்கள் மூலமா, இந்த துவாரம் மூலமா, இந்த துவாரம் மூலமாவும், இந்த துவாரம் மூலமா எது அது உள்ளுக்கு நுழையுதோ அது மேல கவனம் செலுத்தி, we have to be careful what goes through all these orifices, all
into your nose, into your mouth, into your ears, into your eyes. What are the things that go inside these holes into your system? If we are careful, அது மேல கொஞ்சம் கவனம் செலுத்தி, காதுகளுக்கு என்ன நுழையுது, கண்களோட பார்வையில என்ன நுழையுது, பார்வை புறமா என்ன நுழைகிறது, மூச்சு புறமா என்ன நுழைகிறது, அதுதான் இப்ப மாஸ்க் போட்டுக்கிட்டீங்களே, அதனாலதான் மாஸ்க் போட்டுக்கிறீங்க. இந்த மூச்சு புறமா ஏதாச்சும் கிருமிகள் நுழைஞ்சு நம்மளுக்கு எடுத்து விட்டுருச்சுன்னா, இந்த மாதிரி பாதுகாப்பை எப்படி கொண்டு வருது? How do we protect ourselves? How do we improve a body that is already sick? Where does it start? It starts with the food you eat. It starts with 5 processes. The body goes through 5 processes. When it's created, it goes through 5 processes. Birth, childhood, birthனா பிறப்பு, சிறு பிராயத்துல நம்ம வளர்ச்சி, நம்மளுக்கு ஒரு வளர்ச்சி, குழந்தையா வளர்றோம். குழந்தையிலேருந்து we become a matured adult, we become வயசுக்கு வந்துரும், அந்த பெரிய மனுஷி ஆகிறான், ஒரு ஆண்மகன் ஆகிறான். அப்புறம் பொறுப்பு வருது, வேலைக்கு போறது, இந்த பொறுப்பு. You become an adult. You become a maturity and adult, next stage. So birth, childhood, maturity, adulthood. 4வது 5வது ஸ்டேஜ் வயோதிகத்துக்கு போகும். அப்புறம் வயசாக ஆக ஆக உங்களுக்கு இந்த ஓல்ட் ஏஜ் வந்துடும். கடைசியா டெத். These are the stages of the human body. In all these stages, the most important item is the food and water we drink. Water must be clean. Why? Water must boil water and drink. Don't take a lot of cold water. It disturbs the circulation of the body. If your body is overheated, go and breathe a lot of fresh air. Cool down the body, but drink warm water. Don't ever drink cold water. It's not good for you. உடலை கெடுத்துரும். Always drink warm water. முக்கியமா உறக்கம் படுக்கைக்கு போகிறதுக்கு முன்பு, before you go to bed, drink a nice glass of warm water. Very, very important. Simple practice, I'm telling you, but very effective. Today I will talk to you about how to take care of your physical body. Number 1, food you eat. ஃபுட்ல என்னென்ன ஸ்பைசஸ் பாவிக்கிறீங்களோ, கண்ணம் கருத்தமா தேவையில்லாத ஸ்பைசஸ்லாம் கழட்டி விட்டுருங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட ஸ்பைசஸ் 4 ஸ்பைசஸ் தான். ஜீரகம், மல்லி, மஞ்சள், turmeric, and black pepper, மிளகு. Only 4 you need. உப்பு கூட தேவையில்லை, கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுவும் if you can take black salt, better, or organic salt, better. If those you can. Himalayan salt இப்போ கண்ட மாதிரி வந்திருக்கு. But simple iodized salt is enough, or sea salt. Black salt is the best. These 5 items only you need. Rest of the masala, dia bawa masala saja. Makan masala, jadi masala. Lain tak ada. Itu dia punya beginning. That's where it starts. Your masala starts with the masala. Putting all the wrong masalas in your food. You only need these 4 basic items. Coriander, cumin, turmeric, pepper. You can add a bit of black and a bit of white pepper. Cumin, சீரகம், பெருஞ்சீரகம், கருஞ்சீரகம் எல்லாம் சேர்த்துல 5 விதமான சீரகம் இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா. How, Swamiji? You buy the seed from the shop, spice shop. அதை வறுத்து வெயில்ல காய வச்சு அதுல இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துட்டு சல்லடை பண்ணி, அப்புறம் சட்டியில கொஞ்சம் காய விட்டு, you dry fry it little bit,
to remove all the moisture. Then you grind it in your blender. அந்த காலத்துல அம்மியில அரைப்பாங்க, இந்த காலத்துல blender இருக்கு. சரியா? Very convenient. And keep all these spices. மஞ்சள், ஜீரகம், மல்லி and மிளகு. Okay? The rest கறி மசால் பட்டை இது அதெல்லாம் நீங்க ஆட் பண்ணுவீங்க டேஸ்ட்க்கு. These are good spices, very good for your lungs. Good for your jaws, your growth, all these. நம்ம வந்து சும்மா இந்த ஸ்பைசஸ்லாம் கொண்டு வரல, அர்த்தம் தெரிஞ்சு தான் அந்த காலத்துல சித்தர்கள் முனிவர்கள் எடுத்து கொடுத்தாங்க இந்த ஸ்பைசஸ். Number 1 spice. Number 2 oil that you use for cooking. All this hydrogenated oil that you buy in the shop, waste. You can use little bit, not too much, little bit of ghee or little bit of coconut oil. Now you get virgin coconut oil, very clean, no smell. Some people got problem with coconut oil smell. I don't know why this problem comes. Or நல்லெண்ணெய், செக்குலேந்து வச்ச உண்டாக்குன நல்லெண்ணெய் செக்கு எண்ணெய்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல செக்கு எண்ணெய் தான் பாய்ச்சாங்க. இப்ப நம்ம மிஷின் எண்ணெய பாய்ச்சிட்டு செக்கா வெளியாக்குறோம் மெடிக்கல் பில்ஸ். செசேம் ஆயில், நல்லெண்ணெய். அதுக்குதான் அது பேர் பாருங்க வச்சிருக்காங்க தமிழ்ல, நல்ல எண்ணெய். நல்லதை எடுத்து கொடுக்கிற எண்ணெய்க்கு பேர் தான் நல்லெண்ணெய். நன்மை கொடுக்கிற எண்ணெய் என்ன? நல்ல எண்ணெய். நல்ல எண்ணங்களை எழுப்பிவிடும். முகல் ரொம்ப முக்கியம் உணவு. நிறைய மூலிகை இருக்கு, அதை பத்தி அடுத்த சத்சங்கத்துல ரொம்ப தெளிவா எடுத்து கொடுக்குறேன். ஏன்னா நான் மூலிகை எதுக்கெல்லாம் பாதிக்கணும்ட்டு. இதெல்லாம் இந்த அன்னமய கோஷத்திலையும் பிராணமய கோஷத்திலையும் சேர்ந்து வரும். Number 1 food. Number 2 most important for your annamaya kosha. Number 2 rest. Minimum 6 hours of sleep, continuous sleep. Very important. If you are not getting 6 hours of continuous sleep, something is wrong with your body. Your body is not able to rest. In the resting process, important nu solren. In the resting process la thaan 90% 90% ungaloda body healing process ku poradhu in the rest la thaan. That's when all your other organs are getting healed. When your body is resting, because your mind is resting. When your mind is resting, your body is healing. Okay? That's why when you feel very tired, when you feel very stressed out, go and sit quietly for a while. Let your mind rest. Nothing is tired, only your mind is tired. You need to rest your mind for a while. Think of nothing. Listen to some Om sound. Om Namah Shivaya. Very calming sound. Music, very healing. Very important. Drink some warm water. Or you can drink some kasayam. I'll give you today a formula for kasayam that you can drink daily to keep your body healthy. Okay? So, if I forget, please remind me about the kasayam. So, number 2 is resting. Very important. If you don't have enough rest, you are utilizing your reserve. Not good. Your reserve, you need it when you're 50 years old, not now. Now keep this reserve. Very important to keep the reserve. And the reserve வந்து நம்ம வந்து இப்பயே பாவிச்சிட்டோம்னா வயோதிகத்துக்கு போகும்போது அந்த ரிசர்வ் இருக்காது. பிராண ஓட்டம் போயிடும். மனம் வந்து பழுதாயிடும். உடல் வந்து பழுதாயிடும். ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடும். இப்பயே அதை பாதுகாத்துக்கிட்டா தான் வயசான காலத்துல அது நம்மளுக்கு உதவும். அதுக்கா இப்பயே சொல்லிட்டு வர. Look after your body. Rest well. 6 hours, 8 hours, very important rest.
you cannot rest in the night, take a short rest in the afternoon. Don't have to sleep. Just lie on your chair, shut down everything. Take a deep breath, 5-10 minutes, do deep breathing. I will talk about that shortly, how to do deep breathing. Okay, please remind me if I forget. Breathing technique, I will teach you one breathing technique that will go into restful state. When you're restless, sometimes வேலை அப்படி இருக்கும், தொழிலோட ஸ்ட்ரெஸ், தொழிலோட ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்க மனசுல வச்சு அப்படியே அதுலயே ஓட்டிட்டு இருப்பீங்க. அதனால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் ஆயிருது பாடி. நம்பர் 1 disease starts from the mind. நம்ம மனோன்மய கோஷத்தை பத்தி பேசும்போது அதான் பெரிய டாபிக். அதுக்கு தான் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரும். இந்த சிந்தனை ஓட்டத்தை இப்படி கொண்டு போனா தான் அந்த மனோன்மய கோஷத்துக்கு வரும்போது உங்களோட மைண்ட்லாம் ரெடியா இருக்கும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு. நம்மளோட ப்ராப்ளமே அங்கதான் ஆரம்பிக்குது, மனசுல தான் ஆரம்பிக்கிறது. அதுக்கு தான் நம்மள மனிதன்ட்டு படைச்சார். மனோபாவத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால, இந்த மனோபாவத்துல இருக்கிறதுனால தான் இவன் திருப்பி திருப்பி மனிதனா பிறக்கிறான். இவன் உள்ளுக்கு ஒரு பெரிய தெய்வம் இருக்கிறது, பெரிய சித்தன் இருக்கிறான், அதுல போக மாட்டான். இந்த மனசுலயே மாட்டிக்கிட்டு இருக்கிறான், திருப்பி திருப்பி மனித பிறவி. அதை பத்தி கொஞ்சம் ஆழமா பேசுவோம். நம்பர் 2 ரெஸ்ட். நம்பர் 3 வெரி இம்பார்ட்டன்ட், exercise. Why Swamiji for exercise? Number 1, ரத்த ஓட்டம் சரியா இருக்கு. நம்பர் 2, நம்ம உடல்ல நிறைய எனர்ஜி பிளாக்ஸ் இருக்கும். முக்கியமா முதுகு தண்டுல எனர்ஜி பிளாக்ஸ் நிறைய இருக்கும். எங்க? இடுப்பு, lower back, முதுகு, near the lung area and the neck area. This is where all your pain will be. When you have pain in the neck area, lower back, means your body is under tremendous stress and not enough exercise. Ratta ஓட்டம் இல்ல. After some time, when you reach 40, 45, கால் மறுத்து போவோம், கை மறுத்து போவோம், இங்க முட்டு இங்க வலிக்கும், இங்க வலிக்கும். All the joint pains will start. It starts the moment you cross 45, it will start. Where it starts from? You never looked after your body. You never looked after your diet. You never did detoxing process. Swamiji, what? How to do detoxing? Bedi care. Those days, every month once, your mother would have given you velakana. சிலது ஊட்டியே ஓடி போயிடும். அன்னைக்கு விளக்கணா கொடுக்குறாங்கன்ட்டு ஓடி போயிடும். அவ்வளோ ரெசிஸ்டன்ஸ். நோ, cannot Swamiji. Never clean the குடலை சுத்தப்படுத்துறதே இல்ல. Please do this. Once a month, clean your குடல். Once a month, clean your குடல். Twice a month, எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. நெய்யி வெயில காய வச்சு எண்ணெய் தேய்ச்சிட்டு வெயில காயணும். 10 மணிக்கு காத்தால எண்ணெய் தேய்ச்சிட்டு 12 மணி வரலும் வெயில காஞ்சிட்டு நீரை காய வச்சு சுட வச்சு அதுல கொஞ்சம் நொச்சி போட்டு சுட வச்சுக்குங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள், நொச்சி, சால்ட் போட்டு சுட வச்சு அதுல நீராடணும். எண்ணெய் தேய்ச்சி ஊறியோன்னு நீராடி முடிஞ்சதும் கொஞ்சம் மிளகு ரசம் குடிச்சிட்டு கொஞ்சம் கஞ்சி, boiled food, no fried food. Twice a month you do this. உங்களுக்கு நோயே வராது. ரெகுலர் ரெஸ்ட், உங்களுக்கு நோயே வராது. அதெல்லாம் பண்றது இல்ல. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். பாதி என்ன பண்ற, அந்த பிடிவாதத்திலேயே இருக்கும். இவரு சொல்லிட்டு போறாரு, இவரு சாமியாரு, எங்களோட வாழ்க்கையை பத்தி எங்களுக்கு தானே தெரியும். You know, this Swamiji, what he knows. Yeah, this is the problem in today's world.
When you give them good advice, they don't take it. You give them bad advice, they like it. Something is wrong with the human mind today. They don't believe in truth. They like a lot of lies. பொய்யான உலகத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால அவங்க பொய்யத்தான் விரும்புறாங்க, உண்மையை விரும்புறது இல்ல. ரொம்ப கஷ்டமான நிலையில மனிதன் மாட்டிக்கிட்டு இருக்கிறான். அதனால தானோ என்னமோ இறைவன் இந்த கொரோனாவை அனுப்பி விட்டான் போல இருக்கு. அவர் ஒரு ஹெட் மாஸ்டர் மாதிரி பார்த்துட்டு போறாரு, இவன்லாம் எப்படி இருக்கிறான்னு. இவனை சரி கட்டின்றான்ட்டு இந்த கொரோனா வந்திருக்கு. அது ஒரு ஹெட் மாஸ்டர், ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் மாதிரி. பிரபஞ்சத்துக்கே அதுதான் ஹெட் மாஸ்டர். அதுதான் நீ எப்படி வாழணும்னு கத்து கொடுத்துட்டு போகுது. குரு மண்டலத்துல வந்திருக்கோம் போல இருக்கு இந்த கொரோனா. பயங்கரமான கொரோனா இது. நம்மளுக்கு பெரிய பாடத்தையே கத்து கொடுத்துட்டு போயிடுது. அது மாதிரி ஒரு குரு எங்கேயும் கிடைக்காது. குரு தத்துவம்னா அங்கதான் பார்க்கணும். கொரோனால தான் குரு தத்துவமே அடங்கி கிடக்கிறது. உன்னை ஒரு வேலை பண்ணிட்டு போயிருச்சுல, கண்ணுக்கு தெரியாத விஷயமா இருந்து. குரு தத்துவம் அதை விட என்ன இருக்கிறது? உனக்கு பெரிய பாடத்தையே கத்து கொடுத்துட்டு போயிடுச்சு. அடக்க உடக்கமா இருந்துக்க தம்பி, சுவாசத்தை கவனி தம்பி, உடல் ஆரோக்கியத்தை கவனமா சொல்லிட்டு போ தம்பி, சொல்லிட்டு போறது. It has not gone. கொஞ்சம் மறைஞ்சு இருக்கிறது, திருப்பி வந்துரும். சத்தியமா வரும், கவலைப்படாதீங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கு எப்ப திருப்பி இந்த பயல அடிக்கணும்ட்டு. இவன் திருந்த மாட்டானே. திருப்பி திருப்பி போய் அந்த குப்பையை வெளியே தானே கொட்டுறான். திருப்பி திருப்பி இதைதானே பண்றான். எப்படா திறந்து விடுவாங்கன்னு காத்துட்டு இருக்கான் பே திணிக்கிறதுக்கு. நசி கண்டா இது அது லொட்டு லொஸ்குன்னு அப்படியே ஊறுது. waiting when he can go and eat the chasiu pao, the kway teow, the mee goreng, the roti canai, the teh tarik, mama's teh tarik. என்ன போட்டு குடுக்குறான்னு தெரியல, எந்த இலவ போட்டு குடுக்குறான். அந்த teh tarik குடிச்சு 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 அதுலயே ஒரு அடிக்ஷன் ஆயிட்டான் அந்த பையன். waiting when it will open. So கொரோனா say இவன் படிக்க மாட்டான்டா, இவனுக்கு இன்னொரு பெரிய அடி கொடுக்கணும்டா. இந்த பையன் திருந்த மாட்டான். இந்த பையன் இப்பதான் ஆறுல நல்லா தண்ணி ஓட்டிட்டு வந்துச்சு, கொரோனான்ட்டு திறந்து விட்டானுங்க, ஆறுலாம் காஞ்சி போயிடுச்சு. We have ruined nature. சரி, அதை பத்தி பேசின மனசுக்கு தான் கஷ்டமா இருக்கு. பரவாயில்ல, ஃபுட்டுக்கு வரும். ஃபுட், ட்ரிங்க் what you should and should not drink. Okay, இப்ப கசாயத்துக்கு வரும். சிம்பிள் கசாயம் I give you. Okay, so only 3 items. ஜீரகம், ஓமம். ஓமம், you know ஓமம், seed, ஓமம் seed. Okay, and கொத்தமல்லி தாள். இந்த 3 ஐட்டம்ஸ் தான் தேவை. ஓகே, உங்களுக்கு தேவைப்பட்டா கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கலாம். ஓகே, நான் இந்த ஜீரகம் 5 கிராம், 1 கிளாஸ் தண்ணிக்கு, ஒரு 100 மில்லி கிளாஸ் தண்ணிக்கு 5 கிராம் ஜீரகம், 5 கிராம் மல்லி, 5 கிராம் கொத்தமல்லி தாள். இந்த ஜீரகத்தையும் இந்த ஓமத்தையும் என்ன பண்றது? சாரி நாட் ஜீரகம், ஓமம். ஓமம், ஜீரகம், கொத்தமல்லி தாள். ஓகே, இந்த ஓமத்தையும் இந்த ஜீரகத்தையும் என்ன பண்றது? 5 கிராம் எடுத்து சட்டியில வறுத்துருங்க, காய வச்சிருங்க. இந்த காஞ்சிட்டு இருக்கும் போது அந்த கொத்தமல்லி தாளை போடும். சரியா? இந்த 3 காயினும் சட்டியில கொஞ்ச நேரம். அப்புறம் அந்த 100 மில்லி தண்ணியை ஊத்துவீங்க. ஊத்தி கொதிக்க கொண்டு வர. ஸ்லோ பாயில். Bring it to slow boil. This is 1 glass. If you want to make 1 bottle, you add accordingly. You increase the 5 grams to 10 grams or 15 grams. If you want to make 300 milliliters of this kasayam, because some people like to take it to work, put in the flask. Okay, according to your flask, you measure. If it's 3 ml flask, then you put 15 grams of each item. Boil it. Vadikatti. ஐயோ, cannot சுவாமிஜி, கசக்குது சுவாமிஜி. Put a bit of kalkande. ரொம்ப
If you can drink without kalkandu, better still. Okay. Some people will take a little bit of karupu tea. Karupu tea means this brown sugar. They put in their mouth and drink this kasayam. கசக்காது, நல்லா இருக்கு. உடலுக்கு ரொம்ப நல்ல விஷயம். ஜீர்ணிக்கிற சக்தி, இங்க மூட்டு வலி, all this will go away. Simple kasayam I'm giving you. Easy to make at home. டயர்ட்னஸ் கொடுக்காது. உங்களுக்கு டயர்ட்னஸ் வருகிறதே காரணம் என்னன்னா வாதா அப்செட், வாதம் அப்செட்டா இருக்கிறதுனால, too much angin because of the food, the type of food you eat. Okay, முடிஞ்ச அளவுக்கு வெண் சாதத்தை குறைச்சிருங்க. Avoid white rice. If you can avoid rice totally, very good. Those who have crossed 40, இந்த 40 வயசை தாண்டினவாளுக்கு சாதத்தை விட சிறுதானியம் சாப்பிடுங்க. Millets. I'm a very strong proponent and promoter of millets. Okay. அடுத்தது ரெட் ரைஸ். குண்டு குண்டா இருக்கும். Very good high fiber red rice. There are two types of red rice. That one which comes from Sri Lanka and another one comes from Kerala. Particularly the Palkat red rice. Very, very healthy. Okay. Food, as far as possible, if you can eat boiled food. That's the best. Little bit of kadugu thalipu, little bit of ghee you can put in it. But boil the food, even vegetables. If you can, eat boiled vegetables. Aviyal. Okay. மற்றதெல்லாம் உடலை வீணாக்கிடும். Okay. இது food, rest, exercise. What kind of exercise we should do, Swamiji? Those who are doing yoga, we cannot do all the asanas, never mind, at least do Surya Namaskar. Why? The Surya Namaskar makes your body bend backwards, forward, because it will give exercise to the mudu tande, the spine, which is the most important portion, because along the spine only where all your stress is sucked. From the hip area, lower back area, right up to the shoulder areas where all your stress is stored. That's the storage area of your stress. So Surya Namaskar asanas help you to stretch these areas and release. Stretch and release. Stretch and release. Bend over. Or you cannot do Surya Namaskar. At least do Topukarna. That I think you can do. Topukarna. Simple exercises, I'm telling you. Go for walks. Lot of walking early in the morning, because there's a lot of exchange of oxygen. சுவாசம் நல்லா ஓடும். வாக்கிங் போனீங்கன்னா, காத்தால வாக்கிங் போங்க, ஈவினிங் வாக்கிங் போங்க. குறைஞ்ச பட்சம் 3 கிலோமீட்டர்லேருந்து 5 கிலோமீட்டர் வாக்கிங் டெய்லி பண்ணுங்க. கொஞ்சம் ஹில் கிளைம்பிங் பண்ணுங்க, நல்லது. சரிங்களா? சுவாசம் நல்லா இருக்கும். சுவாச ஓட்டம் நல்லா இருந்தா அதே ஒரு பெரிய ஆரோக்கியம். பிராண ஓட்டம் இன்க்ரீஸ் ஆகும். ஆக்சிஜன் லெவல், பிளட் ஆக்சிஜன் லெவல் கோஸ் அப். Your blood oxygen level should not be lower than 93%. Below 90% is danger level. இப்ப அதெல்லாம் கத்துக்கிட்டீங்களே கொரோனானால. இந்த கொரோனானால தானே பிளட் ஆக்சிஜன்லாம் இப்ப நிறைய மானிட்டர் பண்ணிட்டு இருக்கீங்க. முன்ன எட்டி கூட பாக்குறது இல்ல. அப்ப இந்த கொரோனா ஒரு பெரிய மகா குருவா வந்துருச்சு பாருங்க. கண்ணுக்கு தெரியாத குரு. We all need guru, middleman, and only guru. Now everybody needs corona as the guru. அதே வந்துருச்சு. உன்னைய தேடிக்கிட்டு உனக்கு நிறைய பாடத்தை கத்து கொடுத்துருக்கு வாழ்க்கையில. மறைமுகமாவும் அதுக்கு முகமே இல்லாம பாடத்தை கத்து கொடுத்துருக்கு. இறைவன் பண்ற வேலை இதுதான். So, food, exercise, வேற என்ன சொன்னோம்? தூக்கம், ரெஸ்ட். Fourth item, fifth item, நல்லவங்களோட பழகுங்க. நல்ல சிந்தனை, good company, very important. Like this, we're talking about positive things. People who talk to you about positive things, how to improve your life.
people with knowledge. Don't waste your time with people who give you stress. Don't waste their time. No point. It's waste. You're wasting your prana. Don't waste. Do things that will save your prana or increase your prana. Don't go and do things that will reduce your prana. This is where your trouble starts. Okay? Very important. Prana management, very important. You have to train yourself. உங்களை ஒரு பிராணா அக்கௌண்டனா ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க பிராணத்தை மிச்சப்படுத்துறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ப்ராஃபிட்டா இருக்கும். Now, next item, number 6. Nature. இயற்கையோட சேர்ந்து சற்று நேரம் உட்கார்ந்துருங்க. இயற்கை உள்ளுக்கு போய் நடந்து பாருங்க. இயற்கையோட இருக்கிறது நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது. When we are with nature, go for nature walks, sit under a tree, go for hiking in nature, be with nature more. Don't stay in your room and watch TV all day. That is the worst thing to do for yourself. Watching TV is the worst thing to do. The worst disease for the mind comes from the TV, because the TV transmits a certain electrons that actually makes your brain very dull. Too much screen time. Try to limit your screen time. If you spend 1 hour or 2 hours in front of your screen, நம்ம வந்து இந்த கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை பார்த்து டெலிவிஷன் ஸ்கிரீனை பார்த்து மனசு கெட்டு போய், கண்கள் கெட்டு போய், எண்ணம் கெட்டு போய், எல்லாம் கெடுதல்ல போய் விடுது. ஆகையால் இப்ப ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல நீங்க ஸ்கிரீன் டைம் பாவிச்சீங்கன்னா அந்த டைமிங்க்கு நீங்க நேச்சர்ல இருக்கணும். If you spend 3 hours with the screen, try to spend 3 hours in nature. At least shut your eyes for 3 hours in meditation or restful state. To rest your mind, because too much information, too much screen time will damage your brain cells, because there's an energy field here. Your aura. This aura gets reduced when you spend too much time in front of the screen, whether it's computer screen or TV screen. It sucks your aura. It sucks your prana. You try and see. You will understand. Time with nature is the most important. Don't have nature, go in front of the sea. Sit next to your tree. Go for a walk in the park. It won't take long. Now everybody can drive to a nearest park, walk around the park, take a lot of deep breath. அங்கதான் அந்த பிராணத்தை உங்களால இன்க்ரீஸ் பண்ண முடியும். எங்க? பார்க்கல. ஏன்னா அங்க நிறைய பிராணம் இருக்கிறது. ஹை ஆக்சிஜன் கண்டென்ட் இன் நேச்சர். இயற்கையோட சேர்ந்து வாழ பாருங்க. கொஞ்சம் காலத்தை ஒதுக்கி வச்சு இயற்கைக்கு சமர்ப்பணம் பண்ணி இயற்கையோட கொஞ்சம் காலம் இருங்க. அது உங்களுக்கு ரொம்ப நன்மையை எடுத்து கொடுக்கும். சுவாசம் சுத்தமா இருக்கும். பிராணவாயு இன்க்ரீஸ் ஆகும். அதான் சொல்ல வர. முடிஞ்சா மாசத்துல ஒரு வாட்டி போய் கடல்ல குளிச்சுட்டு வாங்க, ஒரு நீர் ஒளிச்சில குளிச்சுட்டு வாங்க. அந்த காலத்துல எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அதனாலதான் நல்ல ஆரோக்கியமா இருந்தேன். மாசத்துல ஒரு வாட்டியாவது எண்ணெய் தேய்ச்சி மஞ்சள் தேய்ச்சி அப்படியே போய் ஆத்துலயோ ஒரு நீர் ஒளிச்சில போய் குளிச்சுட்டு வாங்க. சீயக்காலாம் தேய்ச்சி கொஞ்ச நேரம் உடல்ல ஊற வச்சு அந்த நீர் ஒளிச்சில குளிச்சுட்டு வாங்க. குளிச்சுட்டு இந்த கஷாயத்தை காய்ச்சி குடிங்க. உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும். ஆன்மீக பாதை ரொம்ப ஆரோக்கியம். ஏழாவது ஐட்டம், கார்டனிங். ஸ்பெண்ட் டைம் இன் யோர் கார்டன். இட்ஸ் ரிலீசஸ். கார்டனிங் பண்ணுங்க. செடியை நட்டு வச்சு கொஞ்சம் செடி கூட இருங்க. நீங்க நட்டு வச்ச செடி நல்ல செடியா நடுங்க. சும்மா என்னமோ ஒரு அழகுக்கு செடியை நடுறது இல்லை. சுவாசத்துக்கு, நம்மளோட அறிவுக்கு, நம்மளோட ஆன்மீக வளர்ச்சிக்கு எந்த செடிலாம் வளர்க்கணுமோ, ஒரு வில்வ செடி, ஒரு துளசி,
மஞ்சப்பூ, மல்லிகைப்பூ, பவளமல்லி, தென்னை மரம் நடுங்க, பப்பாளி கண்ணு நடுங்க, மூலிகை, கரிசிலாங்கண்ணி, ஆடத்தோட, தூதுவாலை, பொன்னாங்கண்ணி கீரை, வல்லாரை. Grow all these in your garden. Spend time. Eating them is one thing, but spending time with them gives you positive energy. All these மூலிகைs are very powerful மூலிகைs. This is the advantage of human being. மனிதனால மட்டும் தான் இதை பண்ண முடியும். செடியை நட்டு வைக்கிறது, உண்டாக்குறது, மூலிகையை உண்டாக்குறது மனிதனால் மட்டும் தான் பண்ண முடியும். நம்ம பண்ணாட்டி யார் பண்ண போறா? யோசனை பண்ணி பாரு. நம்ம தான் அதை உண்டாக்கணும். இயற்கையில இருக்கிறது தான். பக்கமா இல்லையே, சௌரியமா இல்லையே, அப்ப தேடி கண்டுபிடிக்கணுமே. அந்த காலத்துல கொல்லத்துல, இந்த கொல்லையில அவரைக்காய் பந்தல் இருக்கும், வாழை இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டோம். இல்ல சுவாமிஜி, I am staying in apartment. You can grow in the apartment also. Not a problem. Balcony இருக்கு. You can grow. No issue. Can be done. I know a lot of people who are doing it. You go to Singapore, a lot of people are growing plants in the apartment. Don't give this kind of excuse. Not very clever, this kind of excuse. Okay? If you want to do it for your good. உங்களோட நன்மைக்கு தானே நீங்க பண்றீங்க. என் நன்மைக்கா பண்றீங்க? உலக நன்மைக்கா பண்றீங்க? உலக நன்மைக்கு பண்றது நல்லதுதான். 2 செடியை நட்டு வைங்க, ஒரு மரத்தை நட்டு வைங்க. அந்த காலத்துல வாசல்ல மாசத்துக்கு மாசம் மாலை இலைய மாத்தி தொங்க விடுவாங்க. வருஷத்துக்கு ஒரு வாத்தி மாத்துறது கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு. Every month they do this. They change the Maela. Why? Maela has got so much energy to remove negativity. மாங்காய் இலைக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்கிறது. கரும்ப வைப்பாங்க வருஷப்பருவன். எதுக்கு? இனிமையா கரும்புக்கு உள்ள சக்தி வேற எதுக்கும் இல்ல. அமிர்தத்தை எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறது இந்த கரும்பு. அதை பத்தி யார் கண்டா? யாருக்கு தெரியும்? விநாயகருக்கு மட்டும்தான் தெரியும், அம்பாளுக்கு மட்டும்தான் தெரியும். கரும்பும் வில்லும் வச்சுட்டு இருக்க கையில. எதுனால? அம்பால போய் கும்பிடுறீங்க, அவர் கையில ஒரு கரும்பு இருக்கும். எப்பயாச்சும் கேட்டு பாத்தீங்களா, ஏன் அம்பாலோட கையில கரும்பு இருக்கிறது? காட்டி கொடுக்கிறா. ஆன்மீக புறத்துல சயின்ஸ் மூலமா காட்டி கொடுக்குறாங்க. கரும்பு ரொம்ப முக்கியம். Walking in nature. Number 8. Seva, karma yoga. Do a bit of karma yoga. Very important. Serve others. You can. You don't find human being. Go and put some food for a dog, street dog, animals, cows, birds. Yerumbu. Do this. Swamiji, எறும்புக்கு சாப்பாடு போடுறதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம் சுவாமிஜி? அன்னமய கோஷத்தை பத்தி பேசுறீங்க. நீ அன்னத்திலேருந்து தானே வந்த. உன் உடல் அன்னத்துல தானே உண்டாகினது. இந்த அன்னத்தை மற்றவங்களுக்கு அன்னதானமா போடுறதுல உனக்கு ஒரு நன்மை கிடைக்கும். உடல் ஆரோக்கியமா இருக்கும். மனம் சாந்தி அடையும். நற்சிந்தனை வளர்ச்சிக்கு இடம் கொடுக்கும். மனசை சரியான முறையில் சத்திய சிந்தனையில உறுதிப்படுத்தும். அந்த எறும்பு, பறவை, சிற்றுக்குருவி இதெல்லாம் நம்மளோட சாப்பாடை சாப்பிட்டுட்டு நம்ம மாதிரி திரும்பிக்கிட்டு போகாது, சாப்பாடு சரியில்லைன்ட்டு. ஆனா மனுஷன் பண்ற வேலை. பறவை அப்படி பண்ணாது, உங்களை நல்லா வாழ்த்திட்டு போகும். இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும், இந்த வீட்டுல வாழ்றவா எல்லாம் நல்லா இருக்கணும்ட்டு அவங்க கிட்ட பாவம் இருந்தா எனக்கு கொடுத்துருங்க, நான் ஒரு மிருகம், இவன் மனிதன், இவன் நல்லா இருக்கணும், இவன் நல்லா இருந்தா தான் எங்களுக்கு நல்லது கிடைக்கும். அவங்க எண்ணி நம்ம மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. நம்ம தான் அதெல்லாம் இழந்துட்டோம்.
வீணா போன மனிதன் ஆணவ மலத்தினால போய் மாட்டிக்கிண்டு அது இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகுது. பதவி பட்டம் இது அது லொட்டு லொஸ்கு. மிருகத்தை மறந்துட்டான், செடி கொடி மரத்தை மறந்துட்டான், நீரை மறந்துட்டான், நதியை மறந்துட்டான், இயற்கையை மறந்துட்டான். நன்றி கெட்ட நாயா கிடக்கிறான். தவறான வார்த்தை தான் சில பேர் சொல்லுவாங்க, ஆனா பாய்க்குத்தான் ஆகணும். அப்பதான் அவனுக்கு புரியும். நன்றி கெட்டவனா ஆயிட்டா. No gratitude. He's got no more gratitude for anything. He's not grateful for anything. Because he's not grateful, he's a small person now. He cannot be a great person. A man who's not grateful has no greatness in him. He's a very small person. A dog is greater than him because the dog has got gratitude. Man doesn't have gratitude. When they are in trouble, they come and see you, please help me. Once they get whatever they want, they forget. They don't even remember you. They can't even remember your name. When they are in trouble, every day they'll call you, Swamiji, how are you? Good morning, Swamiji. Om Namo Shivaya, Swamiji. Thank you very much, Swamiji. Please, I got this problem, Swamiji. Can you help me, Swamiji? Ayyo, Swamiji, work problem, this problem, that problem. Once their problem is solved, you never hear from them anymore. Never. This is the human being. You ask them why, what happened? No time, Swamiji. When you were having problem, you had time. Now your problem is solved, you got no more time. So that's why God gives you problem. He'll continue giving you problem. Because only then you will remember God. Otherwise, you will not remember God. This is why he gives you problem, to remind you where is your position in life. Okay, karma yoga, do some seva, feed some animals, give some annadanam for poor people, people who need. You have extra, give. Feed some dogs, feed some animals. Do some good for people. Very important for Annamaya Kosha. உடல் ஆரோக்கியம். நீங்க சேமமா இருப்பீங்க. அவங்க வாழ்த்திட்டு போவாங்க. நீங்க நல்லா இருக்கணும்ட்டு வாழ்த்திட்டு போவாங்க. அதுதான் நம்மளுக்கு தேவை. நீங்க நல்லா இருந்தா இன்னும் 10 பேருக்கு நல்லது செய்வீங்கன்ட்டு எண்ணி அப்படித்தான் எண்ணம் ஓடணும். நம்ம ஒருத்தர் நம்மளுக்கு நல்லது செஞ்சா நம்ம மறு இதா 10 பேருக்கு நல்லது செய்யும். அப்பதான் உலகம் நல்லா இருக்கு. வாட்டர் இன்டேக் மினிமம். இந்த கசாயம் சொன்னல, அதை காய்ச்சி வச்சுக்கோங்க. ஜீரகம், ஆல் திஸ். ஓமம் ஜீர்ணிக்கிறதுக்கு நல்லது. குடலை சுத்தப்படுத்திடும். கிருமிகள் இருக்காது. ஒத்த தலைவலி, கழுத்து வலி, சூடு இதெல்லாம் எடுத்துரும். டெய்லி குடிச்சிட்டு வாங்க. வாட்டர் இன்டேக் மினிமம் 2 liters of water you must drink daily. 2 liters. Now mind you have to go and urine few times, it's good for you. Okay? Because your heart function will improve. If you don't drink water, it dries up your system. ரொம்ப சூடாயிடும். ஏன்னா நீங்க ஸ்கிரீன்ல தான் ரொம்ப வேலை செய்யறீங்க. கம்ப்யூட்டர் வேலை ரொம்ப பண்றீங்க. உடல் அதிகபட்சமா சூடாயிடுது. சூடாயினோன்னு இங்க வலிக்கும். ஏன்னா பித்த வலி. This is the problem. Too much screen time, you get your pitta increases, your vata increases. It will continue. After 10 years, you're gone. I'm telling you. I have a lot of disciples in India, South India, who are in the computer IT industry. 40 years old, 35, 40 years old, maximum. Daily they take 10, 15 different pills. Blood pressure, sugar, to thin the blood, they have to take one. After taking all these medicines, they got gastric. For that, they have to take one. After taking all these, they got kidney problem. They have to take one medicine for that. Liver problem, they'll take one medicine for that. They cannot digest the food they eat. For that, they'll take another medicine. 10 different medicines they're taking. 35, 40 years old. What's their profession? IT, Swamiji.
24/7 in front of the screen. அவன் சம்பாரிச்ச நல்லா சம்பாரிச்சான். அவன் சம்பாரிச்ச காசுலாம் மிச்சமா இருக்கிறது ஒண்ணும் இல்ல. பிராணமும் வீணா போயிடுச்சு, வாழ்க்கையும் வீணா போயிடுச்சு, ஆரோக்கியமும் வீணா போயிடுச்சு. எதை கொண்டு போறான்? கொண்டு போற நல்லது செஞ்சானா? டைம் இல்ல சுவாமிஜி, நல்லது செய்யறதுக்கே டைம் இல்ல சுவாமிஜி. எனக்கு நான் கெடுதல் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சாமிஜி. சம்பாதிக்கணும், காசை சம்பாதிக்கணும், என்னையை நான் கெடுத்து காசை சம்பாரிச்சு I'm doing தியாகம் சுவாமிஜி. For who you're doing தியாகம்? For yourself. உனக்கு செய்யறது தியாகமே இல்ல, சுயநலம். தியாகம் தியாகம், இத வேற கெட்டிக்காரத்தனமா கதையை ஏத்திக்குவானுங்க. தியாகம் தியாகம். Number 11, மூர்த்தி ஆராதனை. Prayers, தூபம் தீபம். They spend maybe 10-15 minutes. If you can spend 1 hour, very good. Why? கோயிலுக்கு போங்க, ஒரு நல்ல புனித தீர்த்தத்துக்கு போங்க, நல்ல இடத்துல போய் மூர்த்தி அதனை பண்ணிக்கிட்டு இருக்கிற இடத்துல போய் கொஞ்ச நேரம் உட்காருங்க. மனசுக்கு நிம்மதி கிடைக்கும், உடலுக்கு அமைதி கிடைக்கும், மனசுக்கு அமைதி கிடைக்கும், ஆத்மா சாந்தி அடையும். அதுக்குதான் போற. 2 தேவாரம் படிங்க. படிக்க தெரியலையா? தேவாரத்தையாவது கேளுங்க. நம்ம முத்து ஐயா நிறைய இடத்துல இந்த தேவார பெட்டியை வச்சு அனுப்பி அனுப்பி விடுறாரு எல்லாத்துக்கும். அந்த தேவாரம் சேர்ந்து தேவாரம் பாக்ஸ். லிசன் டு தேவாரம், லிசன் டு மிருத்யுஞ்சய மந்திர chant, listen to Samaveda chant, listen to Ram chant. You may not understand it. You don't need to understand it. Your Atma knows it. It's not the words, it's the vibration, the frequency. Very important. Frequency healing is the most important healing process. That's why in our tradition, we give so much importance to Sabda Matra, sound, bell sound, chanting sound, sound healing. It's a healing process for the body and the mind. அது ஒரு ஹீலிங் ப்ரோசஸ் ஆகு. உடலுக்கும் மனசுக்கும் ஆத்மாவுக்கு முக்கியமா. ஆத்மா எழுப்பப்படும். ஆத்மா எழும்பி நின்றுச்சுன்னா உங்களுக்கு எந்த நோயும் வராது. ஆத்மா ஜோடி எல்லாத்தையும் சரிப்படுத்திடும். அதனால நெருங்க மாட்டீங்களே, அதுக்கிட்டே நெருங்க மாட்டீங்களே. கோயிலுக்கு போறதுனா இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாத்துக்கும். அந்த காலத்துல நாங்க கோயிலா அலையும். இந்த கோயில சிவ பூஜை, முதல்ல விநாயகர் கோயிலுக்கு போய் கோட்டுமலை விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு, அப்புறம் செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு, அப்புறம் அங்க ஜலானி போல ஒரு சிவன் கோயில் இருக்கு, அங்க போயிட்டு கடைசியா நாராயணன் கோயிலுக்கு போயிட்டு, அம்பாள் கோயில்ல போயிட்டு எல்லாத்தையும் தரிசனம் வந்தா தான் மனசுக்கு அப்படியே ஒரு நிம்மதியா இருக்கும். அப்படியே ஒரு எனர்ஜி ஏறி நிக்கும். இப்ப அதுக்கும் டைம் இல்ல. அவன் என்ன பண்றான்? காடியிலேயே பாஸ் பண்ணிட்டு அந்த வாசல்ல கொஞ்ச நேரம் நின்றுட்டு காடியில இருந்து இறங்குறதே இல்ல. அப்படியே அந்த பாசிங்ல அப்படியே ஓம் நம சிவா என்று சொல்லிட்டு போயிடும். இப்போ உள்ள மனுஷன் நிறைய நான் பார்த்திருக்கேன். சமயத்துல கோயில உட்கார்ந்து இந்த மனுஷெல்லாம் என்ன பண்றான்னு பார்த்துட்டு இருப்பேன். ஐயோ இப்படி அவசரத்துல போறாங்க. ஒரு நாள் சிங்கப்பூர் அப்பா 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 மாரியம்மன் கோயில உட்காந்து பார்த்தேன். அப்படியே அந்த கோயில சுத்தி ஓடுறானுங்க. ஏன்டா இப்படி ஓடுறானுங்க? என்ன அவசரத்துல டைம்? அது நாங்க இங்க ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா மெட்ரோ போயிடும். மெட்ரோ பிடிக்கிறதுக்கு கோயில சுத்தி ஓடிட்டு போறானுங்க. அவ்வளவு அவசரம். அந்த மாதிரி காலம் எல்லாத்துக்கும் டைம் இருக்காது. எதுக்கும் சுவாசத்துக்கு காத்து இருக்காது, குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்காது, சுத்தமான உணவுக்கு சுத்தமான சாப்பாடு கிடைக்காது. எல்லாம் கெமிக்கல்ஸ்ல அதனால இந்த நல்ல விஷயங்களை நீங்களே உண்டாக்கிக்கணும்னு சொல்ல வரேன். மத்தவங்களை எதிர்பார்த்து நிக்க கூடாது. மார்க்கெட்டுக்கு கிளீன் வெஜிடபிள்ஸ் கிடைக்கும். அங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனா எனக்கு நல்ல குக் பண்றதுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும். பாபாஸ் மசாலா பாவச்சா உடலுக்கு நல்லதுன்னு ஏமாத்தி திணிச்சு போடுறான் விஷத்தை.
சொந்தமா ஸ்பைசஸ் வச்சுக்கோங்க. சொந்தமா செஞ்சு வீட்லயே செஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் பிடிக்காது. எல்லாம் மிஷின் தானே பண்ணுது. சூரியன் தானே காய வைக்கிறது. கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டும் எஃபர்ட்ஸும் போட்டா சரிங்களா? அது ஒரு அளவுக்கு நீங்க பழக்கத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா அபியாசாவாயிடும். சரியா? கொஞ்சம் மூலிகை நட்டு வச்சுக்கோங்க. நான் சொன்ன மூலிகை ஆடாத்தோடு, வல்லாரை, பெரண்டை, பொன்னாங்கனி, மின்ட், புதினா, கொத்தமல்லி, முருங்கை இருக்கணும், வாழை மரம் இருக்கணும், மாமரம் இருக்கணும், அவரைக்காய் பந்தல். அவரைக்காய் ரொம்ப நல்லது. இப்ப அவரைக்காயை கண்ணிலேயே தேடி அலைய வேண்டியதா இருக்கு. அவரைக்காய்க்கு மேக்சிமம் புரோட்டீன் comes from அவரைக்காய். 1 kilo of அவரைக்காய், protein content of 1 kilo of அவரைக்காய் is equal to protein from 1 chicken. That is your protein. Vegetables சாப்பிட்டா protein இல்ல. யார்? Go and do your research. அவரைக்காய். Google அவரைக்காய் content of protein. It will tell you. சாமியார் போய் சொல்லுவார் சமயத்தில். நீங்க கூகுள போய் நம்பி கூகுள கேளு, அங்க போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவரைக்காயில எவ்வளவு புரோட்டீன் இருக்கு, பீன்ஸ் காயில எவ்வளவு புரோட்டீன் இருக்கு, முருங்கைல எவ்வளவு புரோட்டீன் இருக்கு, முருங்கை கீரையில எவ்வளவு புரோட்டீன் இருக்கிறது, எவ்வளவு இரும்பு சக்தி இருக்கிறது. Our problem today is iron in the blood, omega. Now they say must eat fish, Swamiji, if not no have omega. Nonsense. You get omega from seaweed. You get omega from kelp. Who says there's no omega in vegetarian food? These are people who want to promote something else. These don't have omega. Why you go to the pharmacies for omega? You make your own self. Go and get your own omega. Do Om chanting. Do Gayatri chanting. Om will come by itself. There's no energy greater than the energy of the sun. Everything came from the sun. The sun has got everything. You have to know how to awaken this energy in the morning from the sun. The energy of the Diyo. I will talk about it when we come to Manonmaya Kosha, about the power of the Gayatri mantra. Om Bhur Om Bham Swam Bhur Bhuswa Tat Savitur Varenyam Barko Devasya Dhimahi Diyo Yona Prachodayat. The Diyo is the energy just before sunrise and just after sunset. Andi Mayangiya Kalam. It comes in the Lalita Ratnamali. It's the Gayatri time. It's the energy of the Gayatri that has got all the energy you need, all the omega you need. From the Om mantra, the omega comes. People won't believe in what nonsense is, because we believe in chemistry, we believe in biology, we don't believe in the prana, we don't believe in the of the prana, because we don't know this. Not that we don't know. We know very little, and whatever we know is corrupted knowledge, not real knowledge. Knowledge that somebody with a agenda behind to sell you a product. They'll give you only knowledge you need to buy their product, to become a slave of their system. Please listen to what I'm telling you. The knowledge that you have today is a knowledge to make you into a slave of us. That's all they will give you. Anything else, they say not good for you. No good. There's nothing there. There's not nonsense there. Because that cannot give them your. That cannot make you their consumer. They want to make you their consumer. So they only give you knowledge that will make you their consumer. There's a big system. You please understand that.
That is why they want to destroy our traditional knowledge, because our traditional knowledge is against their agenda, against the system, make you a slave. உன்னை ஒரு அடிமையா ஆக்க பார்க்கக்கூடிய ஒரு சிஸ்டத்துல நீ மாட்டிக்கிட்டு இருக்கிற. நம்மளோட பாரம்பரியமா உள்ள வித்தை, நம்மளோட பாரம்பரியமா உள்ள ஞானத்தை அழிக்க பாக்குறாங்க. ஏன் அழிக்க பாக்குறாங்க? இந்த ஞானம் வந்து உங்களுக்கு விடுதலை எடுத்து கொடுத்துரும். உங்களை ஒரு இந்த உலக ரீதியா இருக்கக்கூடிய அடைத்து வைத்து உங்களை ஒரு ஸ்லேவ் ஆக்கிட்டாங்க. ஒரு அடிமை, ஒரு சிஸ்டம், நீங்க அடிமை ஆயிட்டீங்க. அந்த சிஸ்டத்திலே ஊறிக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம வேற ஒரு நாலேஜை கொடுத்தா இது சரியில்லை, அது சரியில்லை, எனக்கு இதெல்லாம் வேணாம், நான் இந்த சிஸ்டத்திலே ஊறிக்கிட்டு இருக்க போறேன்னு நிக்கிறீங்க. பிடிவாதமா என்னென்று சொல்வது குருவேஸ்வர். So finally, after மூர்த்தி ஆராதனை, ஏன்னா ஐம்புலங்களை சுத்தப்படுத்துறதுக்கு மூர்த்தி ஆராதனை ரொம்ப முக்கியம். பஞ்சபூதங்களை சரிப்படுத்துறதுக்கு மூர்த்தி ஆராதனை ரொம்ப முக்கியம். To balance all your Pancha Bhutas, the 5 elements of nature that's handling in your fire, earth, water, fire, air, akash. These are the Pancha Bhutas, which we do in the Murti Aradhana. Concentration, Mano Bhava, focus, very important. Healthy body, healthy mind. Spend some time going to a temple, positive vibration. In the coming talks, I will also give you some crystal knowledge that you can wear to improve your health. What crystals are good for what? Spadika malai, good crystals that you can wear to improve your energy. Rudraksha malas, good for you, to help you manage your Annamaya Kosha. Okay, that's why we wear gold and silver around the ears, around the nose, around the nose ring, around the ankle, around the wrist, around the ankle, around the fingers, different fingers. Why? Yes, they have to, because they make it beautiful, so that you will wear it. நீங்க போட்டுக்கணும்ட்டு அவங்க கொஞ்சம் அழகா அதுக்கு ஒரு பேட்டர்ன் மாதிரி கொடுக்குறாங்க. உண்மையான விஷயம் ஆரோக்கியத்துக்கு. இங்கெல்லாம் எனர்ஜி ஃபீல்ட் இருக்கிறது. These are all receptors. They receive a lot of energy from the Prapancham. This area, நாடி எங்க தானே தொடுறாங்க? ஏன்? ரொம்ப முக்கியமான இடம் பா இதெல்லாம். இங்க வந்து சமயத்துல ருத்ராட்சம் போட்டுக்குவாங்க, இங்க சமயத்துல ருத்ராட்சம் போட்டுக்குவோம். இதெல்லாம் நாடி ஓடுற இடம். நாடிய எனர்ஜி பூரமா சரிப்படுத்துறது இங்க போட்டுக்குவாங்க. திஸ் இஸ் த இடநாடி, பிங்கள நாடி இங்க தான் கண்ட்ரோல் பண்றது. இதெல்லாம் சயின்ஸ் பா. நெத்தியில ஏன் திருநீரை விட்டுக்கிறாங்க? சந்தனத்தை பூசுவாங்க. சூடா இருக்காம பித்தத்தை குறைக்கிறதுக்கு. அதுல உள்ள வாசனை நம்மளுக்கு வந்து சேர்ந்துச்சுன்னா அது வந்து என்ன? ஃப்ரம் பியோர் பஞ்சகவியத்துல செஞ்சது இந்த திருநீர். உடலுக்கு நல்லது, உடல் ஆரோக்கியத்துக்கு உடல் பூரா பூசிக்குவாங்க திருநீரை. கிருமிகள் வந்து அந்த no creamies will come. Negative energy won't come near you. பேய் வந்து பேய், பூதம், பிசாசு, கொல்லி பிசாசு கண்டாலே, நீ துணூர் பூசிட்டு வந்தாலே கண்டாலே ஓடிடும், கிட்ட நிக்காது. தெரிய மாட்டுதே. ஷாய் மாலு புலா நான் திருநீர் மாலு ஓ டோய் ambil foto dekat TikTok tak malu. Posting dekat IG tak malu. Tapi tirnir malu. Foto malu. Apa punya mangsa ni? Tak guna punya mangsa. Okay. Like கடைசியா மந்திர ஜபம். கேள்வி கேட்கிறது, ஜபது very good for your health. Gayatri mantra is one of the best for your health management. I will give you a small talk on Gayatri mantra in the coming satsang.
There's no time today because it's a very big topic. I'll simplify as much as possible about the importance of the Gayatri Mantra, how to chant it correctly. Okay? And what are the usefulness of the Gayatri Mantra? When is the right time to chant it so that you benefit health-wise? It's the most powerful mantra to manage your health, the Gayatri Mantra. Okay? Now I will come to a close. Patrayaga Bodhi. Seri, Tilagama, I know I need to give you some time for your question and answer. Anybody got any questions? I think I've covered everything. I've spoken to you about the Kasayam. 5 dangers of for the Annamaya Kosha. Note this down. Kari, worry, hurry, fear, anxiety. 5 items. நம்ம சாப்பிட்ற ஸ்பைசஸ் கறி நம்ம உடலை கெடுக்கக்கூடிய ஐட்டம்ஸ்லாம் பாவிக்காது. worry, too much worry, thinking too much, no good. hurry, don't be in a hurry, அவசரம் வேணாம். பயம், fear, and பதட்டம், anxiety, இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் எப்படி தீர்த்து வைக்கிறது சுவாமி? பதட்டம் ரொம்ப பதட்டமா இருந்தாக்க do breathing. I have to teach you breathing. Deep breathing. Relax breathing. 9 counts. 9. 1, 2. In breath. 9 counts. 1 count. Hold. Inside. Another 9 counts. Out breath. 1 count. Hold. Okay? 9 in. 1 count. Hold. 9 counts out, 1 count hold. விளங்குதா? 9 வினாடி உள்ளுக்கு மூச்சை உள்ளுக்கு இழுங்க. 1 வினாடி உள்ளுக்கு நிறுத்தி வைங்க மூச்சை. இன்னொரு 9 வினாடி எடுத்து வெளியே விடுங்க. ஸ்லோ விடணும். அதான் 9 வினாடி சொல்றேன். ஸ்லோவா விடணும். 9 செகண்ட். அப்புறம் 1 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு திருப்பி 9 வினாடி உள்ளுக்குங்க. என்சைட்டி போயிடும், பயமும் போயிடும். அந்த மூச்சு எடுக்கும்போது அது கூட ஒட்டி ஓம் நம சிவாய சொல்லிட்டு இழுத்தா இன்னும் சிறப்பு. ஓகே? ராம ராம ஜெய ராஜா